ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆமா, இங்க என்னடா பாடிட்டு இருக்க? இன்னைக்கு கொடியரசு தினமாமே, பாட்டு பாடினா போதுமா? வயிறு ரொம்பிடும் சொன்னாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல சார், கொடி வேற கொடுத்தாங்களே. கொடியா? ஆமாங்க சார், குத்திக்க சொல்லி கொடியை தந்துட்டாங்க, நான் போட்டுக்கிற சட்டையை தரல. தம்பி சார், இது எங்க குத்திக்கிறது? நெஞ்சிலையா? இந்த கேள்விய பார்லிமெண்ட்ல தான் கேட்கணும். ஏன் சார், இங்க இருந்து கேட்டா அங்கே கேக்குமா சார்? அங்க நீயும் ஒரு நாள் போவ, அன்னைக்கு உன் குரல் நிச்சயமா அங்க ஒலிக்கும். அப்படி போனா கூட இந்த கோவணத்தோட தான் நான் போவேன். ஏன் தெரியுமா? என்கிட்ட இது ஒண்ணுதான் இருக்கு. வேண்டாப்பா, இந்த பணம் போய் டவுசர் வாங்கிக்க. வரட்டுமா? தினம் தினம் குடியரசு தினம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். காந்தி தாத்தா வாழ்க, காந்தி தாத்தா வாழ்க. ஏன் இப்படி வரட்டி வரீங்க? வந்துட்டான் சார். சரி சரி, நீங்க போங்க. ஏண்டா முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ளயும் திருட ஆரம்பிச்சிட்டியா? என்ன விட்டுருங்க சார். பின்ன ஏண்டா திருடுன? டேய் சொல்றேன். நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார், அதனால தான் சார் திருடினேன். பசிச்சா திருடி தான் திங்கணுமா? யார்ட்டையா கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே? டேய், இன்னொரு தடவை நீ திருநதை பார்த்தேன், சட்டப்படி ஜெயில போட்டுருவேன். என்ன? சரி சார், இனிமேல் நான் திருட மாட்டேன். யார்ட்டையும் கேட்டுதான் வாங்கி சாப்பிடணும், புரியுதா? தேங்க்யூ சார். டேய் பொறுக்கி பொறுக்கி. பொறுக்கியா? இங்க யார் சார் பொறுக்காம இருக்காங்க? என்னடா சொல்ற? அரிசியில கல் இருக்கான்னு உங்க அம்மா பொறுக்கிறாங்க, ஜவுளி கடையில நல்ல துணியா இருக்கான்னு உங்க அக்கா பொறுக்கிறாங்க, காய்கறி கடையில நல்ல காய்கறியா இருக்கான்னு உங்க பொண்டாட்டி பொறுக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க சார், யார் தான் பொறுக்காம இருக்காங்க? அது சரி, இங்க என்னடா தேடுற? புதுசா ஏதாவது குழந்தை பிறந்திருக்கான்னு தேடுற சார். குப்பை தொட்டியில குழந்தைய தேடுறியா? ஆமா சார், இந்தியாவுல ஏகப்பட்ட குழந்தைங்க இங்கதான் கிடக்குது. பிறக்கும் போதே ஆண்டவன் உனக்கு 2 நாக்க வச்சு அனுப்பிச்சிட்டான் போல இருக்கு. ஆமா, உங்க அப்பா யாரா? அப்பா அம்மா இல்லாத அனாதையா? அப்படி சொல்லாங்க சார், அப்பா இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல. நீ என்னடா சொல்ற? இந்த மாடியில இருந்தான் இருப்பாரு, அந்த கார்ல போறாரு அவரா இருந்தா இருப்பாரு. ஏன் இதோ போறாரு, இவரா கூட இருக்கலாம். இவ்வளவு எதுக்கு? நீங்களா கூட இருப்பீங்க. சும்மா தமாஷுக்கு சொன்ன சார். வயசுக்கு அதிகமா தான் பேசுற. சினிமாவோட குழந்தைங்க பேசினா மட்டும் ஒத்துக்குவீங்க, நாங்க பேசினா ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த இடத்துல கடை வைக்க கூடாது, காலி பண்ணி சீக்கிரம். என்ன சார், நிறைய பேர் பக்கத்துல எவ்வளவு நாளா கடை வச்சிருக்காங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு புதுசா கடை வச்சிருக்கல, அதான் உனக்கு புரியல. அவங்க எல்லாம் கடை வச்சிருக்காங்கன்னா எப்படி?
எப்படி என்ன புரியல? புரியுது சார். 5 ரூபாயா? என்னன்னு நினைச்ச? 10 வருஷமா நான் போலீஸ் வேலையில இருக்கேன். எவ்வளவு? 10 வருஷம்யா. புரிஞ்சது சார். இந்தாங்க வியாபாரத்தை கவனி. வாயா 22.79 வீட்டுக்கு போறேன். வரட்டுமா? வீட்டுக்கு போறது இருக்கட்டும். நட. எங்க? ஸ்டேஷனுக்கு. இப்பதான் அங்க இருந்து வரேன். வேலையே பயிர மெஞ்ச கதையா இருக்கு. இப்படி லஞ்சம் வாங்குறது உனக்கு வெக்கமா இல்ல? காக்கி சட்டை போட்டவனெல்லாம் கை நீட்டவனு பொதுமக்கள் கிண்டல் பண்றாங்க. அதுக்கு உம்மாதிரி ஆளுங்கதான் காரணம். நடையா ஸ்டேஷனுக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் ஒரு குற்றவாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரையும் காணுமே. இதோ இவர்தான். என்ன சார் ஆச்சரியமா இருக்கா? ஒரு குற்றவாளி போலீஸ் ஆக முடியாது, ஆனா ஒரு போலீஸ் குற்றவாளி ஆகலாம். நான் டியூட்டிக்கு வரப்போ இவர் பிளாட்பாரத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாரு. நான் கையும் களமா பிடிச்சிட்டேன். உடனே தகுந்த நடவடிக்கை. என்னப்பா விஜய் சொல்றது உண்மைதானா? விஜய், லஞ்ச வாங்கினது ஒரு போலீஸா இருந்தாலும் நீ தயங்காம உன் கடமை செஞ்சிருக்க. உன் நேர்மையை நான் பாராட்டுறேன். சட்டப்படி இவருக்கு தண்டனை நிச்சயமா கிடைச்சி தீரும். இவருக்கு மட்டும் இல்ல, சமூகத்துல யார் தப்பு செஞ்சாலும் சட்டப்படி அவங்களை தண்டிச்சே ஆகணும். அதுக்காகத்தான் அந்த போலீஸ் வேலையை ஏத்துக்கிட்டேன். என்னப்பா கல்யாண வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. அங்க சாப்பிடுவீங்கல்ல? ஆமாப்பா. சார் சார் நீங்க சாப்பிட்டு போற எச்சியால மிச்சம் மீதி ஏதாவது போட்டுறீங்களா சார்? நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார். பசிக்குது சார், அதான் கேட்டேன். சரிப்பா, அனுப்புறேன். இந்த ஏரியாவில நாங்க மட்டும் தான் எச்சியா எடுத்தீங்கணும். உங்களுக்கு எல்லாம் உரிமை இல்ல. படா படா படா. என்னடா? வயிறு பசிட்ட திருடக்கூடாது சொன்னீங்கல்ல? ஆமா. எதையும் கேட்டுதான் வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாண்டா. இன்னைக்கு நான் கேட்டுதான் வாங்கினேன். ஒரு அதை தட்டி பறிச்சுட்டு போயிட்டேன் சார். அப்படியா? ஆமா சார். தப்பு செஞ்ச சட்டம் விடாது சொன்னீங்கல்ல சார். நான் இப்ப சத்தியமா தப்பு செய்யல சார். வயிறு பசிக்குது. இப்ப உங்க சட்டம் சோறு போடுமா சார்? சட்டம் சோறு போடுதோ இல்லையோ, நான் போடுறேன்டா. வாடா வா. ஏய் எட்ரா மாமூல். ஏய் மாமூல் எட்ரா. ஏய் குடு. ஏய் கிழவே மாமூல் எடு. இன்னும் வியாபாரமே நடக்கல. பணம் இல்லையப்பா. பணம் இல்லையா? நான் வருவேன்னு தெரியாது. எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. நாசமா போவேன். எல்லாருக்கிட்டையும் நான் தான் கை நீட்டுவேன். என்கிட்டே கை நீட்டுறவன் யாரா? ஓ, நீங்களும் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்காக நான் கை நீட்டல, அந்த பாட்டிக்காகத்தான். எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. அதுக்குள்ள பணத்தை மரியாதையா கொடுத்துரு. இதுவரையிலே நான் வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. கொடுக்கறியா இல்லையா? ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கொடுக்கற வாங்கிக்கோ. ஐயா அடிக்காதீங்க. நில்றா. இந்த பாட்டி இதை வீணாக்குறதுக்கு பணம். அப்படியே இவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு. சரி. டேய் சாப்பிட்டு போடா. வரட்டுமா? சரி சார்.
மகராசனா இருக்கணும். எந்த புண்ணியவதி பெற்றாலும். என்னடா அது? உன்னை யாரா இந்த போலீஸ் வேலையை பார்க்க சொன்னது? உனக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாவி பயலை, காலை உடைச்சிடுவேன். என்னமா இது? அண்ணனை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கியா? ஆமாண்டி, உங்க அண்ணன் வருவான், அச்சன் தும்முவான். இன்னைக்கு ஏதாவது போய் கதவை திறந்த உன் காலை உடைச்சிடுவேன். போடி, உள்ள போய் படுத்துக்கோ. தினம் இதே வேலையா போச்சு. இன்னைக்கு வரட்டும், பேசிக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்ச. கதவை தட்டினா அம்மா திட்டுவாங்க. என்ன பண்றது? வழக்கம் போல நம்ம சிக்னலை காட்ட வேண்டியதான். நல்ல வேளை தங்கச்சி, நீ வந்து கதவை திறந்த. எனக்கு ஒரே பயம், எங்க அந்த கிழட்டு பிசாசு முன்னால வந்து கதவை திறந்துருமோன்னு. ஆமா, எப்ப பார்த்தாலும் அந்த கிழட்டு கோட்டால் லொடலொடன்னு கத்திக்கிட்டே இருக்கே, அந்த கிழடுக்கு வாயை வலிக்காதா? அம்மா அம்மா இல்லடா, கிழட்டு கோட்டா, கிழட்டு பிசாசு. அப்புறம் என்ன சொன்ன? லொடலொடலொடன்னு. நிறுத்துடா. நீ ஊருக்கெல்லாம் போலீஸ்காரன், ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் திருட இல்ல. ராத்திரி 12 மணிக்கும் 1 மணிக்கும் வீட்டுக்கு வர்றேன். இந்த வேலையை யாரா உன்னை பார்க்க சொன்னது? இனிமே நான் லேட்டா வர மாட்டேமா. ஆமா, தினமும் இப்படித்தாண்டா சொல்றேன். இந்த தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? தப்பு செஞ்சா என்ன தண்டனை எனக்கு தெரியுமா? அப்ப நடக்கிறது நட நட. நேரம் தான். இந்த வீட்டுல யாருக்குமே என் மேல பாசம் இல்ல. என்ன லொடலொடன்னு பேசிக்கிட்டே ஏன் குறைய சொல்றேன்? நடக்கட்டும். லேட்டா வந்தது தப்பு, இனிமே லேட்டா வர மாட்டேன்னு தோப்பு கரணம் போடு. எத்தனை தப்பு கரணமா? எப்பவும் போல 5. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறுத்துடா. 5 தோப்பு கரணம் தானே போட சொன்னேன், ஏன் 10 போட்டேன்? அது வந்துமா, நாளைக்கு நான் லேட்டா தான் வருவேன், அதுக்கும் சேர்த்துதான் போட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. நீங்க குடும்பத்தோட சாப்பிடறத பார்த்தா என் மனசு நிறைஞ்சு இருக்கு. நீங்க தான் சாப்பிட்டுட்டு பின்னால போய் பேச மாட்டீங்க, அதனாலதான் உங்க பேர்ல எனக்கு பிரியம். ஐயா வணக்கம். அடாடாடா, என்ன நன்றி. கோழி வணக்கம் சொல்லுது. கோழி வணக்கம் சொல்லுங்க. வாயா, ஏற்பாடு ஏகாம்பரம். எங்க போய் மேய்ஞ்சிட்டு வர்ற? மேய்ஞ்சிட்டு வர்றேனா? ஏது போற போக்க பார்த்தா என்ன கோழியாக்கி முட்டை போட வச்சிருக்கீங்க போல் இருக்க. ஓ முட்டையை எவன் திம்பான்? அது போட்டும், என்ன வயித்துல கடிகாரம்? புதுசா வாங்கினது. இத பாருங்க முதலாளி, என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தன் அலிசிசி நாய் வேணும்னா ஏற்பாடு பண்ண போனேன். அது வெறி நாய். இல்ல இல்ல, நாய் வெறி நாய். அது என்ன பண்ணுச்சு? கடிச்சு பிடிச்சு. கடைசியா நான் உயிரோட இருக்கணும்னா நாய் உயிரோட இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. அதுதான் இந்த பையன் இந்த நாயுமா அலைகிறேன். பாவி, நாய கையில தூக்கிட்டு அலையிறியா? சரி, நாய் கடிச்சிருச்சு இப்படி தூக்கிட்டு அலையிற. ஆனை கடிச்சா என்ன பண்ணுவ? அத தூக்க முடியுமா? யானை என்ன தூக்கிட்டு அலைய வேண்டியதுதான். என்னடா ஆபீசர் வராங்களே, ஸ்பெஷலா என்னையா சமைக்கிறது? கூழா காய்ச்சி ஊத்த முடியும்? இது என்ன மாரியம்மன் கோயில் திருவிழாவா? சிக்கனமா செய்டா. இந்த சிக்கன் எல்லாம் புடிச்சிட்டு போ. சரிங்க ஐயா. என்ன முதலாளி, பிரியமா வளர்த்தீங்க, அதை இப்ப பிரியாணி ஆக்கி விட்டீங்களே. நான் யார்கிட்ட பிரியமா இருக்கிறேனோ அவங்க எல்லாம் பிரியாணி தான். என் மேல எப்படி இருக்கீங்க? பிரியம்தான். ரொம்ப போச்சு. அது போட்டோம். என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னனே, என்ன ஏற்பாடு பண்ண? நான் என்ன ஏற்பாடு பண்றது? அவர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு தெரியுமா? என்ன கஸ்தூரி, எப்படி இருக்க? சாணி கையமா தான் இருக்கேன், தெரியல? உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நான் ஏதாச்சும் கொடுத்தா நீ ஏத்துக்குவியா? என்ன சொன்ன? வறுமையின் நிறம் சிவப்புன்னு நல்லாவே புரியுது. ஏன் கஸ்தூரி, இந்த கையால் ஆகாதவங்கிட்ட என்ன சுகத்தை அனுபவிக்க போற? நிறுத்துடா. ஏன் புருஷன் கையால் ஆகாதவனா? உன் அக்கா தங்கச்சி என்ன அனுப்பி வை, அப்போ உனக்கு புரியும். பாக்குற, வேலைக்கு ஒரு புடவையும் வருஷத்துக்கு ஒரு புருஷனையும் மாத்திர ஜாதி நாங்க இல்ல. அந்த பக்கம் எல்லா பொம்பளைங்களும் சாணி கையுமா தான் இருக்காங்க. ஏங்க, வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு சொன்னீங்க, போட்டோம். குடுக்கற சம்பளத்தையாவது முழுசா கொடுக்க கூடாதா? அதுலயும் பாதி எடுத்துக்கிறீங்களே. என்னையா ஏற்பாடு? நம்ம இடத்துல ஒருத்தன் நியாயம் கேக்குறான்.
பாதி பணமாவது கொடுக்கறமே, அந்த வகையில சந்தோஷப்படு. போன மாசம் நாங்க இது கூட கொடுக்கல. உழைப்புக்கேத்த ஊதியத்தை கொடுக்காத வரைக்கும் நீங்க எல்லாம் உருப்பட மாட்டீங்க. தினகரா, சாபமா கொடுக்கற? சக்கரவர்த்தி மகன் சாதாரணமா நினைச்சிடாத. இவர் பன்னீர் எல்லாம் குளிப்பாரு, பிராந்தியை தான் குடிப்பாரு. அவ்வளவு ஏன், இவர் பூசுற சென்ட் விலை என்ன தெரியுமா? 3000 ரூபாய். நீங்க குளிக்கிறது பன்னீர் இல்ல, ஏழைங்களோட கண்ணீர். நீங்க குடிக்கிறது பிராந்தி இல்ல, ஏழைங்களோட ரத்தம். நீங்க பூசுறது சென்ட் இல்ல, ஏழைங்களோட வேர்வை. ஏற்பாடு. இந்த மாதிரி அறிவோட பேசுறவன அடியோட தீர்த்து கட்டு. தினகரா, சின்னையா சொல்றத கேட்டு கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு போங்க, இல்ல வாழ்நாள் பூரா பட்டி கிடந்து சாவிங்க. சொல்றத கேளுங்க, இல்ல நேரத்தை விட்டு போங்க. போங்கடாவா, போடா பொம்பளை பொறுக்கி. முதலாளி உங்களை நல்லா தெரிஞ்சவன் நிக்கிறான், முதல்ல இவனை வெளியேத்துங்க. அதான் நடக்காது. இது மாதிரி அக்கிரமங்கள் ரொம்ப நாளா நடக்குதுன்னு கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். இதோ பாரு, இது எங்க சொந்த விஷயம். இதுல தலையிட போலீஸுக்கு உரிமை இல்ல. சொந்த விஷயம் ஏழைங்களை பாதிச்சா அதுலயும் தலையிட போலீஸுக்கு உரிமை உண்டு. தம்பி, இது பெரிய இடத்து விஷயம். இதுல எல்லாம் போய் தலையிட்டு கிட்டு ஏற்பாடு. நம்ம தகுதிக்கு போய் ஆஃப்டர் ஆல் ஒரு போலீஸ்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதாவது பையா. இதுக்கெல்லாம் தினகரன் தாங்க காரணம். பாத்தீங்களா சார், உங்க முன்னாலேயே எவ்வளவு தைரியமா பேசிட்டு போறாங்கன்னு. இதுக்கெல்லாம் அவங்க அப்பா சக்கரவர்த்தி தான் காரணம். நானும் சக்கரவர்த்தியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. நீங்க பார்க்காத ஆச்சரியம் இல்லைங்க, நாங்க அவர்கிட்ட வேலை செய்யறவங்க, நாங்களே இன்னும் பார்த்தது இல்லையே. ஆமாங்க, வீட்டுல உட்கார்ந்தபடியே எல்லா ஊழல்களையும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சக்கரவர்த்தியை சந்திக்கிற காலம் சீக்கிரம் வராமலா போயிரும். ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா. பசிக்குது, காசும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஒரு ரூபா, இந்த 1 ரூபாய் வச்சு 4 இட்லி ஜமாச்ச வேண்டிதான். எவனுக்கு காசை வச்சுக்கவே தெரியல. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடா. காசு எடுத்துட்டு வரோம். கோவிந்தோ 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 கோவிந்தோ. காசு இந்த 1 ரூபாய் வச்சு 4 இட்லி அடிச்சிட வேண்டியதுதான். யாருக்கும் காசு ஒழுங்கா வச்சுக்கவே தெரியல. பணம் பந்தீங்களே குணம் குப்பையிலே, பணம் பந்தீங்களே குணம் குப்பையிலே, பணம் குப்பையிலே பணம் குப்பையிலே. நம்ம நாட்டுல காட்டு மணியா நிறைய பேர் இருக்காங்க. இதை வச்சு 4 இட்லி சாப்பிட வேண்டியதுதான். வேர்க்குது. இந்த ஹோட்டல்ல ஏசியே இல்லையா? சரியான சாவுக்குறாங்க. அது சரி, உனக்கு என்ன வேணும்? 4 இட்லி 4 பிளேட் சாம்பார். குயிக் குயிக். உனக்கு என்னப்பா? பாசந்தி இருக்கா? இருக்கு. குலோப் ஜான் இருக்கு. நீர் இருக்கு, கொண்டு வரட்டுமா? இல்ல இல்ல, இத அங்க கேக்குறவங்களுக்கு கொடுங்க. எனக்கு 4 இட்லி மட்டும் போதும். கொஞ்சம் சாம்பார் மாத்திரம் ஜாஸ்தியா வேணும். உனக்கு என்னப்பா வேணும்? மெனு கார்டு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. பிளட்டி இந்தியன் ஹோட்டல். சரி, எனக்கு 4 இட்லி மட்டும் கொண்டா. இதுக்கு தான் இந்த அலட்டலா? தம்பி, இது காஸ்ட்லி ஹோட்டல். காசுலாம் வச்சிருக்கீங்களா? இதுக்கு தம்பி, இதுக்கு தான் யானை பதம் கூட பேசக்கூடாது. அது சரி, நீ காசு வச்சிருக்கியா? யார பார்த்து கேக்குற? நான் என்ன வாத்து மடையனா? ஐயா கிட்ட பை நிறைய பணம் இருக்கு. ஆமா, நீங்க எந்த ஊரு? சேரநாடு. நீங்க? சோழ நாடு. ஆமா, நீங்க? பாண்டிய நாடு. ஆக மொத்தம் தமிழ்நாடு இந்த டேபிள்ல இருக்கு. என்னையா தன ஹோட்டல்ல விசுற? டிப்ஸ் வேணா? என்ன பயா? சார், டிப்ஸ் சார். இந்தியாவுல இத ஒழிக்கலையா? ஒழிச்சு சம்பாதிங்கயா. என்ன மச்சி, சொன்னது புரியுதா? எடு பில்ல. சம்பளம் தான் வாங்குறேல்ல, பின்னியா டிப்ஸ். ஐயோ காசு காணுமே, ஐயோ காசு காணுமே. தம்பி, இது காஸ்ட்லி ஹோட்டல். காசு இல்லைன்னா உள்ள தோசைமா வரைக்க வேண்டியதுதான். ஐயா பாட்டி காசு கவலையே இல்ல. ஐயோ ஐயோ, என் காசு காணுமே, என் காசு காணுமே.
ஏழை பசங்கெல்லாம் இங்க வரக்கூடாதுப்பா. பாவம். டேபிள் துடைக்க போறேன். ஐயோ பாவம். ஐயோ பாரு. ஐயோ என் காசு காணுமே. தம்பி கவலையே படாத. உன் உயரத்துக்கு ஒரே ஒரு வேலைதான் இருக்கு. வேற நாடு வெங்காயம் உரிக்குது. நாடு டேபிள் துடைக்குது. பாண்டிய நாடு பாத்திரம் கழுவுது. ஆக மொத்த தமிழ்நாடு தடுமாறுது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இனிமே நம்மளா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. குட் மார்னிங் பிரதர். என்ன போன வாரம் சஸ்பெண்ட் ஆனோம் மறுபடியும் போலீஸ் ஆயிட்டுன்னு பாக்குறீங்களா? நிறுத்து. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்ன சார் இது? குற்றவாளியை தெரிஞ்சு அவரை டிஸ்மிஸ் பண்ணாம மறுபடியும் வேலை செஞ்சிருக்காங்களே, ரொம்ப அநியாயம். ஈஸி. நம்ம கையை கட்டி போடுற சட்டம் இடங்கள்ல கை கட்டி நிக்குது. என்னால என்னப்பா செய்ய முடியும்? இப்படி நீங்களே பேசினா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இதெல்லாம் எதுக்கு சார்? இதை நாம பேசி பிரயோஜனம் இல்ல. பதவியில இருக்கிற வரைக்கும் பணிஞ்சுதான் போக வேண்டியது. சார், சட்டம் சிறு நேரம் தூங்கலாம், ஆனா நிச்சயமா செத்து போகாது. யார் எப்படி இருந்தாலும் என்ன பொறுத்தவரை நான் நீதிக்கு பணிஞ்சு போவேனே தவிர அநீதிக்கு ஒரு நாள் பணிஞ்சு போக மாட்டேன். வெளியில வேற விட்டுட்டாங்க. திருந்தவும் முடியல, திருடாம இருக்கவும் முடியல. உள்ளங்கை வேற அரிக்குது. அப்ப பார்த்து இங்க எங்கேயோ இருக்கு. பர்ஸ் ஐயோ 10 பைசா வச்சுக்க வக்கு இல்ல. உனக்கு ஒரு பர்ஸ், பேண்ட், பைய பயா சரியான சாவுகிறாக்கி. கத்திரிக்காய் 1 கிலோ கொடுப்ப. நல்லதா பார்த்து போடு. சில்லற இல்ல சார். கொஞ்சம் இருப்பா, மாத்தி தரேன். சரி சார். எங்க 50 ரூபாய்க்கு சில்லற இருக்குமா? போலீஸ்காரா இருக்கு, தரேன். ஆமா, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இது எங்க அத்தை. அத்தையா? அப்போ உங்க அத்தா எங்க இருக்காரு? அவரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. அவர் ஒரு அரக்கு இருக்கு. அரக்கு இருக்கா? ஆமாங்க. அப்படியா? அங்க பாரு யாரு வர்றாங்கன்னு. உங்க அத்தை. அத்தைதான், அத்தைதான். அத்தை, அத்தையா? அத்தை, 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 அத்தை. அத்தையா? என்னமா சொல்ற? என்ன அத்தைன்னு கூப்பிட யார் சொன்னது? ஓஹோ, என் பையனா? அவரு உங்க பையனா? ஆமாம்மா, என் பையன் தான். அப்ப நீங்க எனக்கு அத்தைதான். அத்தை, ஒரே குழப்பமா இருக்கே. உங்க புள்ள என்ன பார்க்குக்கு கூட்டிட்டு போய் பக்கோடா வாங்கி கொடுத்தாரு. பீச்சுக்கு கூட்டிட்டு போய் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அப்படியா செஞ்சா? இப்ப என்னமா சொல்றான்? கல்யாணம் பண்ணிக்க சொன்னா மறந்துட்டேன்னு சொல்றாரு. அழாதம்மா, அழாதே. நான் அவனை கேக்குறேன். வேண்டாத்த, அவர்கிட்ட கேட்டா என்ன திருடின்னு சொல்லுவாரு, பிக் பாக்கெட்னு சொல்லுவாரு, ஜெயில கொண்டு போய் வச்சிடுவாரு. அவன் முன்னாடி அப்படி சொல்லுவானா? நீ வா. ஐயோ வேண்டாம். வாமா. நான் தண்டவாளத்துல தலையை கொடுத்து சாக போறேன். எனக்காக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் காத்துட்டு இருக்கு. பேசாம வாமா. ஏண்டா நீ என் பிள்ளையாடா, இப்படி செய்யலாமா? என்னமா சொல்ற? பின்ன என்ன, இந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்திருக்கே. பெண் பாவம் பொல்லாதரா. ஆமா, இவ திருடி பிட்பாக்கெட். இவளை ஜெயில தான் பிடிச்சு போடணும். ஆமாண்டா, நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என்ன நீ நம்ப மாட்டியா? எங்க உன் பர்ஸா காட்டு பாக்கலாம். பர்ஸ் தானே? இந்த பணம் இருக்கு, பர்ஸ் இருக்கு. ஆள் பெரிய ஆளதான் இருப்ப போல இருக்கு. ஆமா, நீ 1000 சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்ன எங்கடா போயிட்டா? பாத்தியாமா, அதான் நான் சொன்னேன். பேசாதே. அவதான் என் மருமக. அவளை கூட்டிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்கு வரலாம். எனக்கு இது தேவைதானா? அவளை பிடிக்கிறேன், அவ காலை ஒடிக்கிறேன். தமிழ்நாட்டில் பிரபல கொள்ளைக்காரர்கள் கைது. ஏங்க, நாம இங்க இருக்கோம், கைதுன்னு பேப்பர்ல போட்டிருக்கான். நீ ஒரு விவரம் புரியாத ஆளியா? இப்ப வடநாட்டுல இருந்தெல்லாம் வர்றானுங்களே. ஓஹோ, மாநிலத்துக்கு மாநிலம் மாத்திட்டாங்களா? திருடுறதுக்கு என்னையா மாநிலத்துக்கு மாநிலம் மாத்துறது? ஆபத்தப்பா, ஆபத்தப்பா. நம்ம ஹோட்டல்ல இருந்து டெலிபோன் வந்திருக்கு. அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் நம்ம ஹோட்டல்ல கலப்படம் செய்யறதை கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிச்சா என்னடா? அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கையில கொஞ்சம் பணத்தை வச்சு அழுத்துனா
அட அவன் லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கறாப்பா. லஞ்சம் வாங்க மாட்டேன்றான். லஞ்சம் வாங்காதவன் இந்த நாட்டுல ஒருத்தன் இருக்கானா? அவனை நான் அவசியம் பார்த்தாகணும். ஏற்பாடு ஐயா. வழக்கமா சந்திப்போமே இடம், அங்க கொண்ட அவனை. வாங்க வாங்க வாங்க. இவர்தான் ஹோட்டல் முதலாளி மிஸ்டர் சக்கரவர்த்தி. இவர் அவர் பையன் கிருஷ்ணமூர்த்தி. இவர் சுந்தரமூர்த்தி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர். உங்க ஹோட்டல்ல செய்த எல்லா பண்டங்களிலுமே நீங்க கலப்படம் பண்ணிருக்கீங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், கல்யாணத்துல கலப்படம் பண்ணா தங்க பதக்கம் கொடுக்கறாங்க, கட்சியில கலப்படம் பண்ணா பதவி கொடுக்கறாங்க. ஆனா சாப்பாட்டுல கலப்படம் பண்ணா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கல்ல? ஒத்துக்க வைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சாப்பாட்டுல கலப்படம் பண்றது சட்டப்படி குற்றம். அட என்னங்க நீங்க விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க. அவர் என்னங்க அப்படி கலப்படம் பண்ணிட்டாரு? 10 மூட்டை கல்லுல 1 மூட்டை அரிசியை கலப்படம் பண்ணிட்டாரு. 10 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் பாலை கலப்படம் பண்ணிட்டாரு. இவர் சாதாரண ஆள் இல்லைங்க. கலப்பட திலகம், கலப்பட பொட்டு, கலப்பட மன்னன், கலப்பட மந்திரி. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பாருங்க, நீங்க ஒரு ஏழை ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஐயா மட்டும் மனசு வச்சாரு, நீங்க ஒரு பெரிய பணக்கார ஹெல்த் இன்ஸ்பெக்டரா மாறலாம். ஏற்பாடு. கலப்படம் பண்றதே குற்றம், லஞ்சம் வேற கொடுக்குறீங்களா? உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். இருங்க சார். காஃபியை கொடுத்துற வேண்டியதுதான். ஏன் பார்ட்னர்? உங்க இஷ்டம். பிராஸ்கடு, எனக்கு காஃபி வேண்டாம். நீ குடிக்காம போக முடியாது. இது சாதாரண காஃபி இல்ல சார், ஆவி பறக்கும் காஃபி. அங்க பார். என்னையா பாக்குற? மரியாதையா குதிச்சிரு. என்னது இது? சட்டை பெருசா இருக்குது. இதுக்குத்தான் பெரிய டெய்லர்ட்டே தைக்க கூடாதுங்கிறது. உனக்கு நல்லா வேணும். அன்னைக்கு நான் தச்சு தரேன்னு சொன்னேன், கேட்டியா? என்னது, நீ தைக்கிறியா? ஆமாண்ணே. கிட்ட வா. அந்த பக்கம் காட்டு. ஐயோ, இந்த பக்கம் கொஞ்சம் பெருசா இருக்கு. சட்டையை கழட்டு. கழட்டு. இரு இரு, கழட்டுங்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் புடி. சரியா புடி. என்ன ஐயோ, இந்த பக்கம் அதிகமா போச்சா? அதுக்கே இப்படி கத்துற? சரியா புடி. இப்ப சரியா இருக்கு. ஐயோ, இந்த பக்கம் அதிகமா போச்சா? இப்ப சரியா இருக்கு. போடுண்ணே, சட்டையை போடு. கை இந்த பக்கம் தான். ஐயோ, என்னது சட்டை எப்படி பண்ணிவிட்ட? பரவாயில்ல, பனியனை யூஸ் பண்ணிக்க. இப்ப உன்னை என்ன செய்யறேன் பாரு. அம்மா. என்னப்பா? என்னடா இது? ஓ மகன் போலீஸ்காரன் ஆயிட்டேன். யார் செஞ்சு வேலை? நான் தான். உனக்கு ஏதாவது ஜாக்கெட் தைக்கணும் சொல்லு. 2 நிமிஷம். இந்த பக்கம் ஒரு கட், அந்த பக்கம் ஒரு கட். ஜாக்கெட் ரெடி. எப்படின்னு? வேண்டாமா? உன் குரங்கு சேஷ்டே உங்க அண்ணங்கிட்டயே காமிச்சிட்டியா? நீ சொன்னாலும் சொல்லாதனாலும் இது வாளுலாம் குரங்குதான். கொஞ்ச நேரம் நாம பேசிக்கிட்டு இருந்தோம், நம்மளையும் போட்டு பெறாண்டிடும். வாமா, பாக்குது பாரு குரங்கு மாதிரி. நானா குரங்கு? நான் பார்த்தது இருக்கட்டும், முதல்ல நீங்க 2 பேரும் பாருங்க. என்னடி இது? யார் செஞ்ச வேலை? இந்த குரங்கு தான். எப்படி இருக்கு? என்ன விட அம்மாக்கு தான் அழகா இருக்கு. கட்டபொம்மை மீச. வாடி வாங்க குரங்கு. வாடி வாண்ணா, வாடி. 5 தோப்புகளை போடு. அம்மா என்ன விட்டுடுமா, தெரியாம பண்ணிட்டேன். ஆமாமா, தங்கச்சியை பார்த்தா பரிதாபமா இருக்குமா. பாவம், பொம்பளை புள்ள விட்டுருமா. பொம்பளையா இருந்தா ஆம்பளையா இருந்தா என்ன, யார் தப்பு செஞ்சாலும் தோப்பு கரணம் போட்டுதான் ஆகணும். நீ செஞ்சாலுமா? நான் செஞ்சாலும் நிச்சயமா போடுவேன். முதல்ல நீ தோப்பு கரணம் போடு.
தலையெடுத்து யாருனாலும் மாத்த முடியும். 1 2 படைச்சோனே படைச்சோனே ഞങ്ങളെ படைச்சோம் தன்னாலே பணமும் கிட்டி. என்ன நாயர் கையில நிறைய பணம் இருக்கு? நமக்கு நாயரா இருந்தா என்ன நேரா இருந்தா என்ன அடிச்சிட வேண்டியதுதான். என்ன கோவிந்தம் வீட்டு நாயர? ഓ പാപ്പാവോ സുഖം തന്നെ. എന്താ അത് സാവണി ഇല്ല? ഓ അത് ഫാഷൻ ആണോ? அது இருக்கட்டும். என்ன இந்த வீட்டுல இருந்து வரீங்க? ഈ വീട്ടുകുട്ടി മലയാള പടത്തില് ആക്ട് ചെയ്യുന്നു. പക്ഷെ അവൾ തമിഴ് കുട്ടിയാണ്. അതുകൊണ്ട് മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ ട്യൂഷൻ എടുക്കുന്നു. 100 രൂപ കിട്ടി. ஆமா உனக்கு தமிழ் தெரியாத? அந்த பொண்ணோட நீ எப்படி பேசுவ? ഓ അത് ഭയങ്കര കുഴപ്പമാണ്. குழப்பம் ஒண்ணும் இல்ல. தமிழ் ரொம்ப ஈஸி. எங்க சொல்லு பாக்கலாம். பாப்பாவுக்கு நான் 100 ரூபாய் தரணும். அது വളരെ ஈஸி. பாப்பாவுக்கு நான் 100 ரூபாய் தரணும். எங்க இப்ப சொல்லு பாக்கலாம். பாப்பாவுக்கு நான் 100 ரூபாய் தரணும். கரெக்டோ? கரெக்ட். பாப்பாவுக்கு நான் 100 ரூபாய் தரணும். கரெக்டோ? பாப்பாவுக்கு நான் 100 ரூபாய் தரணும். கரெக்டோ? பாப்பாவுக்கு நான் 100 ரூபாய் தரணும். கரெக்டோ? கரெக்டோ? கரெக்ட். அப்ப கூட்ட நேரம் அது எந்த ரூபாய் நாங்களுக்கும் இல்ல. இப்பதானே தரேன்னு சொன்னேன். குடியா? எந்த ரூபாய் அது கண்டோ வேற கண்டோ குடுக்குறியா இல்லையா? இல்ல நான் எந்த ரூபாய் குடுக்கல. நான் ஹோ இல்ல கண்டோ இவனே கண்டோ. குடியா? இல்ல எந்த ரூபாய் அது? குடியானா? குடியா? எனக்கு ஆവശ്யம் அடிச்சுக்கணும் சார். ஏண்டா தாய்க்குள்ள தேமாத்தினா இப்படித்தான் நாயடி அடிப்போம். நாயா? கண்ணாடி. ஆமா. ஓ என்ன இந்த அடி அடிச்சுட்டு போறானுங்க? தமிழ் வந்துருச்சு. அடிபட்டா தமிழ் தன்னால வரும். சோறு வடிச்சுட்டு இருக்காங்க. கத்தி கழுத்துல படுது. என்னடா சார் நாடு இங்க பத்தி ஒரே கியூவா இருக்கு. சோழ நாடு கியூவை பத்தி மட்டமா பேசாத. எங்க அம்மா எங்க அப்பாவை லவ் பண்ணு கியூல தான், மேரேஜ் பண்ணு கியூல தான், என்ன பெத்தது கியூல தான். என்ன பண்ண? ஆமா வாத்தே. ஆமா ஆமா அரிசி வாங்குறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் நம்ம ஆளுங்க கியூல நின்னு குட்டே ஆயிட்டாங்க. டேய் முன்னாடி போய் வாங்கடா. ஏப்பா இது என்னப்பா நியாயம்? நாங்கெல்லாம் ரொம்ப நேரமா நிக்கிறோம். புதுசா வந்தவனை போய் முன்னால நிக்க சொல்றியே. யோ கேள்வியாயா கேக்குற கேள்வி? முன்னாலெல்லாம் தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் வக்காலத்து வாங்குவீங்க. இப்போ எல்லா பொதுமக்களுக்கும் வக்காலத்து வாங்குறீங்களோ? இந்தாயாவும் சாதிக்கு. பாவண்டா இந்த பெரியவரு. அந்த ரவுடிங்க கிட்ட நம்ம வேலையை காமிச்சிடலாமா? யோ இந்த வட்டாரத்துல மட்டும் வாலாட்டவையா இருக்கா? அந்த பெரியவரை அடிச்சீங்களே இது நியாயமா? உன்னை அடிக்கிறதுக்கு ஆள் நினைச்சா? ஏண்டா பொடி பசங்களா, நியாயமா வேணும் நியாயம். இந்தா வாங்கிக்கிங்க. சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறாங்களே அதை பார்த்துட்டு நிக்கிறீங்களே. நீங்க ஒரு ஆம்பளையா? ஆம்பளையாவது பொம்பளையாவது அரிசி போதாது. போமா Oh!
அம்மா, பொம்பளைக்கு இருக்கிற தைரியம் கூட இங்க இருக்கிற ஆம்பளைகளுக்கு இல்ல. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லையா, நான் வரேன் தம்பி, நான் வரேன். தம்பி, உங்க பேர் என்னப்பா? சேரன். சோழன் பாண்டியன். ஆமா, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? கேரா பிளாட்பாரம். ஏதாவது வேலை பாக்குறீங்களா? வேலை தேடி அலையறது தான் எங்க வேலையே. அப்படியா? சரிப்பா, இனிமே என்னோட இருக்கலாம். வாங்க போகலாம். வாங்க வாங்க. வணக்கம். என்ன விஷயம்? எங்க ஹோட்டல் தொழிலாளி ஒருத்தர் டியூட்டில இருக்கிறப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமாங்க, அவர் உயிருக்கே ஆபத்தான நிலையில இருக்கிறார். அவருக்கு சேர வேண்டிய சம்பளத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறார். எங்க முதலாளி சக்கரவர்த்தியோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. தொழிலாளிகளுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய சம்பளம் போனஸ் கூட கொடுக்காம எங்க வயித்துல அடிக்கிறார். ஏழைங்க வயித்துல அடிச்சு தான் வயித்தை வளர்க்கறவன் நிம்மதியா வாழ முடியாது. கவலைப்படாதீங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. சீக்கிரமே இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வாங்க வாங்க வாங்க. ஐயா, இவங்க எல்லாம் யாரு? பட்டினிக்கு பங்காளிங்க, பஞ்சத்துக்கு சொந்தக்காரங்க. ஓஹோ, ஓட்டு போடும் மன்னர்கள் அப்படித்தானே? அப்படித்தான். கையில வைக்கிற மைய நம்பி ஏமாந்து கூட்டான், அப்படித்தானே? இந்தியாவுடைய எதிர்காலம் நல்லாவே இருக்கும். வாங்கப்பா, இதுதான் நம்ம வீடு. உள்ள போகலாம். பிச்சைக்காரங்கிட்டே திருடுறானே. அப்ப வேலையை காமிச்சிட்டு வந்துட்டான். சார் சார், இந்த காசு உங்களுதா? என்னதுதான் என்னதுதான் எடுத்துக்கங்க. யார் முகத்துல முடிச்சிடும் இன்னைக்கு எட்டடாவா கிடைக்குது. பர்சு பர்சு. ஐயோ, திருட திருட சிச்சி, திருடி திருடி. யாராவது ஆம்பளை இல்லையாங்க? ஐயோ, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே. அத்தே அத்தே. அட, நீ அம்மா ஏம்மா பின்பக்கமா வரேன்? எல்லாம் பழக்க தோஷம் தான் அத்தை. என்னம்மா நீ? யாருமா இது ஜிப்சி மாதிரி? அன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தேன்னு சொன்னேனே, அந்த பொண்ணுதான் அம்மா. அடடே, அந்த அண்ணி இவங்க தானா? அண்ணியா? அப்ப நீங்க நாத்தனார்தா? அண்ணி நாத்தனாரே, அண்ணி நாத்தனாரே. பாத்தீங்களா அத்தை என் நிலைமைய? அத்தான பார்க்க சௌரேறி குதிச்சு வர வேண்டியிருக்கு. நீ ஏம்மா அப்படி வரணும்? எல்லா போலீஸ்காரங்க கிட்ட என்ன பிடிக்க சொல்லிட்டாரு. எல்லாரும் என்ன விரட்டுறாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்படியா செஞ்சா? அயோக்கிய பைய. அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வர சொன்னா ஏதோ சாக்கு சொல்லி தப்பிச்சுட்டான். ஆமா, மாப்பிள்ளையாக உறவாடவா மனசுல ஆயிரம் நினைப்பு. வாங்க மச்சான், கிட்ட வாங்க மச்சான், இந்த வயசோ வாலிப வயசு. அம்மா, அண்ணி குரல கேட்டியா? அசல் ஜானிக்கு குரல் மாதிரியே இருக்கு. அண்ணன் இருக்க ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. நிறுத்தடே, என் புள்ளைய சாதாரணமா நினைக்காதே. அந்த காலத்துல உங்க அப்பா பாடினார்னா சிதம்பரம் ஜெயராமன் குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. என் புள்ளையும் அதே மாதிரி பாடுவான். இப்ப பாரு, டே விஜய், உங்க அப்பா குரல்ல ஒரு பாட்டு பாடுறேன். என்னம்மா சொல்ற? நானா? ஆமாண்டா, பாடு. பாடவா?
முத்து போல் பல்லழகி முன்கோவ சொல்லழகி முத்து போல் பல்லழகி முன்கோவ சொல்லழகி கத்தி போல் கண்ணழகி ஏ பாப்பா கண்டபடி போடாதடி நீதாப்பா கத்தி போல் கண்ணழகி ஏ பாப்பா கண்டபடி போடாதடி நீதாப்பா கூட்டாம நான் விட மாட்டேன் கையில காப்பு மாட்டாம நான் விட மாட்டேன் ஏண்டி சிரிப்பு காலம் வரும்போது உன்னை தேடி கட்ட போறேன் கண்டபடி நானும் உன்னைத்தானே தட்ட போறேன் முத்து போல் பல்லழகி முன்கோப சொல்லழகி முத்து போல் பல்லழகி முன்கோப சொல்லழகி கத்தி போல் கண்ணழகி ஏ பாப்பா கண்டபடி போடாதடி நீதாப்பா வாங்க மச்சி கிட்ட வாங்க மச்சி உங்க வயசோ வாலிப வயசு மச்சா மனசு மாறாதம்மா மாப்பிள்ள வேற ஆழ்பாரம்மா மனசுலயே இந்த நினைப்பு ஐயா பாட்டு பாடி முடிச்சாச்சு பள்ளியற கணக்கையும் குடிச்சிடலாமா? என்ன சொல்றீங்க? என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிற? பொண்டாட்டி மாதிரி வந்தவன பொண்டாட்டியாவே ஆக்குறேன். பாடி பாடினா. ஐயோ என்ன விட்டுடுங்க, விளையாட்டுக்காக அப்படி நடி. விளையாட்ட விளையாக்குறேன். வாடி. நான் அந்த ரூம்குள்ள போக மாட்டேன். ஏன் நீ இவன் தான் நல்லாதானே அண்ணனோட பாடிட்டு இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? பாட்டு முடிஞ்சுதான் அவரு நடிக்க வராரு. அப்படியா? என்னடி ரிப்போர்ட் பண்ற? பாத்தீங்களா பாத்தீங்களா? ஏண்டா என் முன்னாடியே அவனை கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அத்தை நான் இங்கேயே படுத்துக்கிறேன், அப்பதான் எனக்கு வசதியா இருக்கும். இவரு உள்ள போ சொல்லுங்க. உள்ள போன பாவம் அண்ணி பயப்படுதுல. நீ போடா உள்ள. வாமா நீ இங்க படுத்துக்கோ பாப்பா. பாப்பாவா இது? நல்ல பீப்பா. அத்தனா அத்தனா படுத்துக்கோ. பாப்பா லட்சுமி லட்சுமி பாப்பாவை இங்க காணோம். போமா, உனக்கு புரியல, உள்ள போய் படுத்திருக்கோம். ஆமாண்டி நான் ஒரு மக்கு. எங்க அந்த திருடி? ரூம்ல இல்ல. ரூமுக்குள்ளயா? எனக்கு தெரியுமே, ராத்திரி உன் கூட படுக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுவான்னு. மருமகன் கிடந்து குதிச்சிய. இங்க வா வா. அதுக்கே இப்படி அதட்டுற? இதுல உனக்கு அண்ணி வேற. நீ என்ன சொன்னாலும் சரி, அவதாண்டா என் மருமக. இத பாரு, உன்னாலதான் அண்ணி ஓடி போயிட்டாங்க, மறுபடியும் நிச்சயம் வருவாங்க, அப்போது அன்பா நடந்துக்க. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாத, பட்டாதான் தெரியும். சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பொம்பளை அலிபாபா. ஐயா, நம்ம ஹோட்டல் தொழிலாளி சிங்கார வடிவேல ஆஸ்பத்திரி சேர்த்திருந்தமே, அவன் செத்துட்டாயா? எது செத்துட்டானா சிங்காரம்? ஆஸ்பத்திரிக்கு மீறின வியாதி போல இருக்கு. ஏன் பார்த்தா? உங்க இஷ்டம். சிங்காரம் செத்ததுக்கு பதிலா இந்த ஆள் செத்து தொலைஞ்சிருக்கலாம். சாவாரியா, அதுக்குள்ள நீயே அவசரப்படுற? அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு. விதி முடிஞ்சு அவன் சாகல, உங்க சதியினால செத்துட்டான். யாரியா நீ? செத்து போன தொழிலாளி சிங்காரத்துக்காக வாதாட வந்திருக்கிறவரு. வாதாட வந்த வக்கீலா அவரு? இன்னும் கோட்டு தைக்கலையா? வக்கீலும் இல்ல கோட்டும் இல்ல, எங்க தொழிற்சங்க தலைவர் பரமானந்தம். தலைவர் சங்கம் இதெல்லாம் சர்த்தான். பெருசா இவர் நியாயம் பேச வந்துட்டாரு. உங்களுக்கெல்லாம் வேலை தேடி கொடுப்பாரா இவரு? இத பாருங்க, தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். நாங்க உங்ககிட்ட நியாயம் கேட்க வரல, எச்சரிச்சுட்டு போகத்தான் வந்திருக்கேன். எச்சரிங்க, ஆனா போயிருங்க. முதலாளி அவங்க சொன்னா கேட்பாங்க. மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க ஹோட்டல் தொழிலாளிகளுக்கு நீங்க ஒழுங்கா சம்பளமும் கொடுக்கறது இல்ல, போனஸும் கொடுக்கறது இல்ல. வேலையில இருக்கிறப்போ ஒரு தொழிலாளி செத்துருக்கான், அவனுக்கு சேர வேண்டிய எந்த பணத்தையும் நீங்க கொடுக்கல.
இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள தொழிலாளர்கள் விஷயத்துல நீங்க சரியா நடந்துக்கல, நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன்றீங்க, அவ்வளவுதானே? நல்லா மகராசனா எடுங்க. சட்டம் ஏழைங்க பசியை தீர்த்ததா சரித்திரமே இல்ல. வாதாடி பெற முடியாததை நாங்க போராடி பெறுவோம். ஸ்ட்ரைக் பண்ண போறேன்னு சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் இந்த சக்கரவர்த்தி பணிய மாட்டான். முடிவா என்னதான் சொல்றீங்க? அதான் ஐயா சொல்லிட்டாரு இல்லையா? அப்புறம் என்ன ஐயா, உங்க கையில சிங்காரம் பணம் இருக்கு, ஐயா கையில பணம் இருக்கு. உங்களால என்ன செஞ்சுக்க முடியுமோ செஞ்சுக்கங்க, போங்க. போயா போயா, நாங்க என்ன செய்ய போறோங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. வாங்கப்பா. ஏன்பா உங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிட்டீங்க, அவங்க உண்மையிலேயே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா? பண்ணட்டுமே. ஸ்ட்ரைக் பண்ணி இதுவரைக்கும் எவன்டா ஜெயிச்சிருக்கான்? அவனுங்க ஆளுகளோடயே நம்ம ஆளுகளும் நின்னு அவனுங்க மேலேயே கல்ல விட்டு எறிவானுங்க. பாரு, புரட்சி ஓங்குக! புரட்சி ஓங்குக! புரட்சி ஓங்குக! அடிக்காதே அடிக்காதே, ஓங்குக ஓங்குக, அடிக்காதே அடிக்காதே, ஓங்குக ஓங்குக, சர்வாதிகாரி சக்கரவர்த்தி, சமூக விரோதி சக்கரவர்த்தி, தொழிலாளர்களை சக்கரவர்த்தி, சர்வாதிகாரி சக்கரவர்த்தி, சமூக விரோதி கிருஷ்ணமூர்த்தி, புரட்சி. காக்கி சட்டை கசங்காம வேலை பார்க்கிற ஒரே ஆள் நீதாயா? நீ நிம்மதியா லீவ போட்டுட்ட. இந்த தொழிற்சங்க தலைவரை லாக்கப்ல வச்சுக்கிட்டு நான் பட்டவரை எனக்கு தாயா தெரியும். அப்படி என்ன நீ பாடுபட்ட? இந்த கிழமைய உயிரையே வாங்கிட்டான். கான்ஸ்டபிள் லெனின தெரியுமா? காரல் மார்க்ஸ தெரியுமா? இங்கர்சால தெரியுமான்னு கேட்டு என் தூக்கத்தையே கெடுத்துட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஊருக்கு புதுசு, அவங்கள யாரையும் தெரியாதுன்னு. எப்படி அபாரம் உழையா? அதனாலதான் கான்ஸ்டபிளாவே இருக்க. அரே சின்ன பசங்க, நீங்க எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல திருட வருவோம். தொழிற்சங்க தலைவரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். ஏண்டா பொடி பசங்களா, நீங்க ஜாமீன்ல எடுக்க போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? மரியாதையா வெளியே போங்கடா. டேய் இருடா, போய் கான்ஸ்டபிள் கிட்ட போய் பேசுறிய. இன்ஸ்பெக்டர் வரட்டும். டேய் அங்க பாட்டு இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் சார். சலாம் அலைக்கும் சார். குட் மார்னிங் சார். யாரா நீங்க? என்ன விஷயம்? நாங்க 3 பேரும் தொழிற்சங்க தலைவரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம் சார். என்ன நீங்களா? சின்ன பசங்க ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லப்பா. நாங்க ஒரு கொலை பண்ணிட்டா உள்ள தள்ள உங்க சட்டத்துல ஒரு இடம் இருக்கு. நாங்க ஒரு கொலையை பார்த்துட்டா எங்களை சாட்சியா வச்சுக்க உங்க சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா ஒரு ஆள் ஜாமீன்ல எடுக்க மட்டும் உங்க சட்டத்துல இடம் இல்லையோ? அது இல்லப்பா, ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு வயசு வேண்டாமா? வயசானா மொத்தம் 21 போறாதா? 21 வயசா? ஆமா, எனக்கு 6 வயசு, இவனுக்கு 10 வயசு, அவனுக்கு 5 வயசு, மொத்தம் 21. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் 21 வயசு இருக்கணும் தம்பி. நீங்க இப்படி சொல்லுங்கன்னு தெரியும் சார். அதான் அந்த வயசுல எங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஜாமீன் பணத்தோட. எல்லாரும் வாங்க. ஐயா வணக்கம். ஜாமீன்ல எடுத்துட்டாயா நாங்க வந்திருக்கோம். அப்படியா? கான்ஸ்டபிள் சார், இவங்க கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு அவரை ஜாமீன்ல விடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன நீ பொண்ணு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வர, தப்பி தவறி நேரத்தோட வந்தா காயத்தோட வர. உன் சம்பளத்துல பாதிக்கு மேல பேண்டேஜ்க்கே போயிரு. நான் என்ன செய்யறது, என் வேலை அப்படி. என்னமோப்பா, நீ வேலைக்கு போயிட்டேன்னா திரும்பி வர்ற வரைக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். தம்பி, நீங்க தொழிற்சங்க தலைவர் பரமானந்தம். அப்படியா? உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? நான் ஜாமீன்ல வெளியே வந்த உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு தோணுச்சு. எனக்கு வந்த ஆபத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். காவல் காக்குறது மட்டும் போலீஸோட வேலை இல்ல, காப்பாத்துறதும் போலீஸோட வேலைதான். அம்மா காஃபி இதை கொண்டு வர. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. இந்த ஹர்த்தால், ஸ்ட்ரைக், போராட்டம் இதெல்லாம் தேவைதானா? தம்பி, எங்க உரிமைகளை நாங்க அமைதியான முறையில கேட்கிறோம். கிடைக்காதப்ப போராடத்தானே வேண்டியிருக்கு. இந்த நாட்டுல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எது கொடுத்தாலும் போதாது, எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான். தம்பி, நீ நினைக்கிறது தப்பு. நாங்க கண்ணீரை விதைச்சு கவலையை அறுவடை பண்றோம், வேர்வையை சிந்தி பெருமூச்சை விலைக்கு வாங்குறோம். காலி பானையையும் காஞ்ச வயித்தையும் தடவி தடவியே எங்க கைகள்லாம் தேஞ்சு போச்சு. ஐயா தம்பி, நான் ஒண்ணும் மிகப்படுத்தி சொல்லல. மாடி வீட்டு ஜன்னல் கூட சில்க் சட்டை போட்டிருக்கு. ஆனா ஏழை வீட்டு பிள்ளைக்கு கட்ட கோமணம் கூட இல்ல. ரொட்டி துண்டுகளை நாங்க சுவரொட்டி விளம்பரங்கள்ல தான்ப்பா பார்க்க முடியுது. ஐயா, நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் சரிதான், அதை என்னால முழுமையா ஏத்துக்க முடியலையே. விஜய், நீ இப்ப பிறை நிலா, நீ முழு நிலா ஆகிற நாள் சீக்கிரமே வரும். 8th ஜெகலிய படத்துக்கு போகணும். இந்த ரோல்டு கோல்டு நகையை வச்சுட்டு எவன் பணம் தருவான்? இப்ப என்ன பண்றது?
ஐ குழந்தை நகை வேற போட்டிருக்கு, அடிச்சிட வேண்டியதுதான். ஊரே திரண்டு வருது, எக்கச்சக்கமா மாட்டிட்டோம் போல இருக்க. இப்ப என்ன பண்றது? இருக்கவே இருக்கு அத்தை வீடு, ஊன்ற வேண்டியதுதான். அத்தை அத்தை. அடடே பாப்பாவா? வாம்மா, சௌக்கியமா? குழந்தை யாருது? இந்த பாப்பாவுக்கு பிறந்த பாப்பா. அப்படியா? என் பேருனா? பேத்தி. ஐ, உங்க அப்பா மாதிரி தொப்பி வச்சிருக்கியே. மகாலட்சுமி ஆட்டமா இருக்கா. பேரை நம்ம வச்சிருக்கேன். கேளியே. என்னது? அந்த மாதிரி ஏதாவது ஃபேஷனா பேர் வச்சிருங்க அத்தை. என் கண்ணு. அம்மா, இது யார் குழந்தை? பாத்தீங்களா அத்தை, பண்றதெல்லாம் அக்கிரமம், இதுல பட்னத்தார் வேஷம். நீ கவலைப்படாதம்மா, உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. என்னம்மா அது? அவ யாருன்னு தெரியாமலே நீ பாட்டு பேசிட்டு இருக்க. ஏன்னா குழந்தை அழகுது? குழந்தை பால் குடிக்கிற நேரம் ஆச்சு. எப்போ தாய்ப்பால் கொடுக்கறதா பழக்கம். கொடுத்துட்டு வரேன். உள்ள போமா. தாய்ப்பாலா குடுக்கற தண்ணி கலக்காம கொடு. ஒரு பொண்ணு குழந்தை வச்சுக்கிட்டு வந்தாளா? குழந்தையா? கொஞ்சம் இருங்க. என்னது? சின்ன பாப்பா தான் இருக்குது, பெரிய பாப்பாவை காணாம. இரு பாப்பா, நீ தாப்பாவை திறந்துட்டியா? கம்பி நீட்டிட்டியா? ஆமா. பாத்தியாமா, குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிட்டா. 3 மாசத்துல வாந்தி எடுத்தவளுக்கு 6 மாசத்துல புள்ள பிறக்கும். ஐயோ, நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாளே. ஆமாண்டி விஜி, நாங்க செஞ்சது தப்புதான். எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்தாமா, குழந்தைய வாங்கிட்டு போ. நமக்கு விரோதமா இருந்தானே அந்த தொழிற்சங்க தலைவர், அவன் இன்னைக்கு தொழிலாளர்கள் கூட்டத்துல பேச போறான். தொழிலாளர்கள் கூட்டத்துல பேச போறானா? அவன் பேசுற கடைசி கூட்டம் இதுதான். பார்ட்னர், பிளாஸ்க எடுத்துருவோமா? இன்னைக்கு எப்படியும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அம்பேத்கர் நகர் தொழிலாளர்கள் கூட்டத்துல முக்கியமான பிரச்சனையை பத்தி நான் பேச போறேன். ஐயா, நாங்களும் உங்க கூட வர்றோம். வேண்டாம்ப்பா, நான் வாழ்ந்து முடிச்சவன், நீங்க வளர வேண்டியவங்க. இனிமே இந்த நாடு உங்களை நம்பித்தான்ப்பா இருக்குது. ஏங்க, நீங்க அந்த கூட்டத்துக்கு கட்டாயம் போகணுமா? ஆமாப்பா, அவசியம் நான் போய்த்தான் ஆகணும். இல்ல, அந்த பணக்கார பாவிங்க உங்களை கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. போறதை எண்ணி பயப்படுறவன் பொது சேவையில இருக்கவே முடியாது. நான் வாக்கரிசியை வாங்கிக்கிட்டு தான்ப்பா இந்த வாழ்க்கைக்கே வந்திருக்கேன். ஐயா, பல பேர் உரிமைகளை அடையணும்னா சில பேர் உயிர்களை இழந்துதான் ஆகணும். பிரச்சனைகளுக்கு முடிவு காணாம நான் இன்னைக்கு திரும்பவே மாட்டேன். வரட்டுமா? என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க? ஆமா, நீ பெரிய ஆணழக, உன்னை பார்க்கணும்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. ஏன் தலைவர, பொதுக்கூட்டம் போட்டு எங்களை பத்தி வெளியே சொல்றியாமே என்ன? ஏயா, உனக்கு பொழுது போலன்னா அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை பத்தி போன் பண்றியாமே? இதெல்லாம் உனக்கு தேவைதானா? தொழிலாளர்களுக்காக இன்னும் எத்தனை நாள் கஷ்டப்பட போற? அக்கிரமக்காரங்க இருக்கிற வரைக்கும். ஐயா, உங்களை தான் சொல்றாரு. சும்மாரியா? பரமானந்தம், உனக்கு வேணுங்கிறத விவரமா என்கிட்ட கேளு. நான் இல்லேன்னு நான் சொல்றேன். டே கண்ணா, தலைவர் லஞ்சம் இல்ல வாங்குவார? எவையா வாங்காதவன்? லஞ்சம் வாங்கினா தாயா தலைவர், இல்லைன்னா தெரு தெருவா அலைவாரு. பணத்துக்காக பதவியில இருக்கிறவன் நான் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, தொழிலாளிகளுக்கு நீங்க பண்ற கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். முற்றுப்புள்ளி வைக்கிறது நீயா நானான்னு பாப்போம். பார்ட்னர், இவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துடலாமா? உங்க இஷ்டம். ஏற்பாடு. ஐயா, இவங்கிட்ட இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்ததே எனக்கு கௌரவ குறைச்சல். இவனுக்கும் காபி கொடுத்துடலாமா? கொடுத்துட வேண்டியது. காபி வேண்டாம். இது சாதாரண காபி இல்ல, ஆவி பறக்கும் காபி. நீங்க என்ன கொன்னுடலாம், அதனால நீங்க தப்பிச்சிட முடியாது. நாங்க விடுற பெருமூச்செல்லாம் எரிமலை புயலா மாறணும். அதுல வெந்து வெந்து நீங்கெல்லாம் சாகணும்டா. மாடு மாதிரி உழைச்சவனை ஏமாத்தி மாடி மேல மாடி கட்டி வாழுறீங்க. குனிஞ்சவனை நிமிர விடாம கோடி கோடியா குவிக்கிறீங்க. பாவிகளா, உங்களையெல்லாம் பாடபாடையா அனுப்பணும்டா. மயானத்துல கூட இடம் இல்லாம நாயும் நரியும் உங்க உடலை திங்கணும்டா.
தலைவரே, எல்லாம் பேசிட்டியா? இதுதான் நீ பேசுற கடைசி மீட்டிங். அண்ணா, சீக்கிரமா மங்கள கீதம் பாடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க சார், எங்க வந்தீங்க? நியாயம் செத்து போச்ச, அதுக்கு அஞ்சல் செலுத்த வந்தீங்களா? இல்ல நேர்மை செத்து போச்ச, அதுக்கு நெருப்பு வைக்க வந்தீங்களா? இல்லடா, செத்து போனவர சட்டப்படி புதைக்க வந்திருக்காங்க. தம்பிகளா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கான்ஸ்டபிள், ஆக வேண்டியதை பாருங்க. மத்தவங்க யார் செத்து இருந்தாலும் ஒரு போலீஸ்காரன் நடந்துக்குவேன். ஆனா இவருடைய சம ஊர்வலத்துல ஒரு தோழனா இருக்க ஆசைப்படுறேன். சாரி விஜய், ஒரு போலீஸ் அப்படி நடக்கிறதுக்கு சட்டம் இடம் கொடுக்கல. ஏன் சார் சட்டங்கிறீங்களா? அந்த சட்டம் எங்க தலைவர் உயிரை திருப்பி கொடுக்குமா? தொழிலாளி உரிமைகளுக்காக என் உயிரை கொடுக்க கூட தயார்னு அடிக்கடி சொல்லுவார். இன்னும் நாங்க எந்த உரிமையும் முழுசா அடைஞ்சிடல. அதுக்குள்ள அநியாயமா கொண்டுட்டாங்களே பாவிங்க. இது கொலைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? ஒருவேளை தற்கொலையா கூட இருக்கலாம் இல்லையா? தனக்காக வாழ்றவங்க தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க. எங்க தலைவர் எங்களுக்காக வாழ்ந்தவர். நிச்சயம் அது கொலைதான். தற்கொலை மாதிரி நாடகம் நடத்திருக்காங்க. சார், இவங்கெல்லாம் சொல்றது எனக்கு உண்மையாப்படுது. இது நிச்சயமா கொலைதான். இந்த கொலைக்கு அந்த சக்கரவர்த்திக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு நான் சந்தேகப்படுறேன். சந்தேகமா? இந்த சக்கரவர்த்தி பேர்லையா? என்ன சார் விளையாடுறீங்க? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டு மாடி இருந்து ஒருத்தர் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டாரு. ஆமா. இப்ப தொழிற்சங்க தலைவரும் அதே மாதிரி செத்துருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இனிமே வீட்டுக்கு மாடியே வச்சு கட்டக்கூடாதுன்னு தெரியுது. சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இது கொலையா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். சந்தேகப்படுறது உங்க வேலை சார். அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியுமா? வேலிய போட்டு அடைச்சு வச்சாலும் ஏணி வச்சு ஏரியில தற்கொலை பண்றான். அதுல பாருங்க சார், எல்ஐசி மேல ஏறி விழுந்து தற்கொலை பண்றான், லைட் ஹவுஸ் மேல ஏறி விழுந்து தற்கொலை பண்றான். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் பொறுப்பாக முடியுமா? நான் வீடு தான் கட்ட முடியும், கீழே வலையுமா கட்ட முடியும்? சர்க்கஸ் கம்பெனியா நடத்துறேன், சக்கரவர்த்தி ஹோட்டல் நடத்துறேன் சார், சக்கரவர்த்தி ஹோட்டல் நடத்துறேன். நீ சொல்லுங்க, நியாயம் தான். இருந்தாலும் ஏன் சார் தயங்குறீங்க? தைரியமா சொல்லுங்க. எப்படியோ சட்டத்தை சாமர்த்தியமா ஏமாத்திட்டீங்க. உண்மை சீக்கிரமா தெரியத்தான் போகுது. உங்க முகமடி கிளியத்தான் போகுது. கிளியறதுக்கு முகம் என்ன துணியா? என்ன கோழி இருக்க குஞ்சு துள்ளுது. தம்பி யாரு? ஊருக்கு புதுசா? உங்களை பத்தி அவருக்கு தெரியாது. நீங்க பழைய ஆளுங்க. கான்ஸ்டபிள் விஜய். கான்ஸ்டபிள் தானே? தம்பி இப்படி எல்லாம் பேசாத. உன் பேர்ல மான நஷ்ட வழக்கு தொடருவேன். என்ன பார்ட்னர்? உங்க இஷ்டம் சார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, சார், இவங்கிட்ட எதுக்கு சார் வீண் பேச்சு? இவங்களை குற்றவாளி நிரூபிச்சு கூண்டுல நிறுத்தம். வாங்க சார் போலாம். அந்த விஜய்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடுச்சு. அவனை உயிரோட விட்டா நம்ம உயிரை வாங்கிடுவான். ஏற்பாடு அந்த பிளாஸ்க வச்சு உடனே அவசரப்பட்டுருவீங்களே. இப்பதான் நம்ம மாடியில இருந்து ஒருத்தர் விழுந்து செத்துருக்கான். இவனையும் அதே மாதிரி கொன்னா நம்ம மாட்டிக்குவான். அவனை அவன் வீட்டிலேயே வச்சு கொள்ளணும். அதுதான் நம்ம சாமர்த்தியம். ஏற்பாடு. என்னங்க இது? இது ஒரு பயங்கரமான மாத்திரை. இத சாப்பிட்ட உடனே யாத்திரை தான். போஸ்ட் மார்ட்டத்துல கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 2279 2279. இங்க பார், போலீஸ் நம்பரை போன் நம்பர் மாதிரி வச்சுக்கிட்டு. ஏற்பாடு ஏகாம்பரமா வாங்க. என்ன லட்சுமி, இன்னும் ஒரு ராகமாவே இருக்கியா? என்னது? இல்ல, கல்யாணம் ஆகாமலே இருக்கிய. எப்ப இருமலரா மாற போற? எங்க உன் பாச மலரு? அத வர்றாரு மோசக்காரனுக்கு மோசக்காரன். டப்பிங் பண்ண வாயா. 2279 இந்த பூ. யோ, ஆள் அசந்தா காதலியே பூ வச்சிருக்க போல இருக்கு. எதுக்கே பூ? ஒரு ஏற்பாடுதான்.
நீயே வச்சுக்க. இந்தா நான் காஃபி. அண்ணனுக்கு காஃபியா? குடுமா இந்தா. ஏன் ஏற்பாடு உனக்கு? எனக்கு வேண்டாம். இது காஃபியா கலனி தண்ணி? இந்த வீட்டுல இருந்து குடிக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். உனக்கு பிடிக்கலன்னா கொண்டா, நான் குடிக்கிறேன். அப்பா அம்மா வெயிலா சார்? என்னம்மா? தலைவலி தாங்க முடியலையம்மா. இந்த காஃபி குடி. நீங்க எனக்கு வேண்டாம். விருந்தாளி நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க. இந்தாங்க. கட்டாயப்படுத்தினாதான் குடிப்பீங்களா? இந்தாங்க. முடிவே பண்ணிட்டீங்களா? குடியா? இதுல என்ன விஷமா கலந்துருக்கு? எனக்கு இல்ல தெரியும் என்ன ஆகும்னு. ஏன் ஹார்ட் அட்டாக்கா? இப்ப இல்ல, இனிமே வரும். ஏன் மாத்திரை போட்டுக்க கூடாது? நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வயித்துக்குள்ள. ஏப்பா விஜி, உன்னை பத்தி ஊரெல்லாம் பரவலா பேசிக்கிறாங்களே, நீ குற்றவாளிங்கள நாயடி பேயடி அடிக்கிறியாமே? ஆமா, அக்கிரமங்களை நான் உடைக்காம விட மாட்டேன். அவசியம் உடைக்கணும். பணக்காரங்களை உடைக்கணும், லஞ்ச லாவண்யங்களை உடைக்கணும், அதோட எதையும் சேர்த்து உடைக்கணும். ஐயோ, அடப்பா, இப்பதான் இதுக்கு ஒரு முடிவே கிடைச்சிருக்கு. நான் போய் வேற காஃபி கொண்டு. காஃபியா? வேண்டவே வேண்டாம், ஆளை விட்டா போதும். என்னையா அது அநியாயமா இருக்கு? அன்னைக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேஸையும் தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு தொழிற்சங்கத்தவர் கேஸையும் தற்கொலைன்னு சொல்லிட்டாங்களே. ஆமா, அன்னைக்கு போலீஸ் எல்லாம் சக்கரவர்த்தியை பிடிப்போம் கிளிப்பானாங்க, கடைசியா விட்டாங்க. இதுக்கு என்னப்பா சொல்ற? அவன் ஏழை குற்றவாளியா தான் தண்டனை கிடைச்சிருக்கான். சக்கரவர்த்தி பணக்கார குற்றவாளியாச்சே, அதான் பணத்தை வாங்கிட்டு விட்டுருப்பாங்க. என்ன சொன்னீங்க? வந்து உங்களுக்கெல்லாம் பொழுது போலனா போலீஸ்காரங்களை பத்தி பேசுறதே வேலையா போச்சு. ஏயா, விடிஞ்சு ஒரு போலீஸ்காரன் வேலைக்கு போனா அவன் பொண்டாட்டி நெத்தியில இருக்க குங்குமமும் கழுத்துல கட்டி இருக்க தாலியும் அவன் திரும்பி வர வரைக்கும் நினைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலாளி திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்காக எல்லா தொழிலாளிகளையும் திருடன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அது எப்படிங்க? அப்ப இது மட்டும் எப்படிங்க? எவனோ ஒரு போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கிட்டான், அதுக்காக எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பா நினைக்கலாமா? சார், போலீஸ் எல்லாம் வந்து நீ எல்லாம் பேசுற அளவுக்கு போலீஸ் வேலை ஒண்ணும் போக்கத்த வேலை இல்ல. அது ஒரு புனிதமான வேலை. உங்களுக்கு ஆபத்து வரும்போதுதான் எங்களோட அருமையை தெரியும். அவரு சொல்லிட்டு போறது நியாயமா தான் படுது. போலீஸா இருந்தாலும் நம்ம தலைவர் மாதிரி பேசிட்டு போறாரே. இந்த பேப்பர்ல கையெழுத்த போடு. ஆஹா, அது விரல். இந்த பேனா உங்க இஷ்டம். உங்க இஷ்டம் போடாத, உன் பேரை போட. என்ன ஏற்பாடு? கொஞ்சம் ஏமாந்திருந்தேன், உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு ஆளே இருந்திருக்க மாட்டேன். அப்பா, அத நினைச்சாலே தலை சுத்துது. உன்னை அத்திப்பட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. விஜய், உன்னதான் ஊரை விட்டே மாத்திரமே, நீ எப்படி இங்க வந்த? என்ன நீங்க எங்கேயும் மாத்த முடியாது. பணக்காரங்க நினைச்சா அரசாங்கத்தையே மாத்த முடியும். அரசாங்க ஊழியனா இருந்தா தானே என்னை அத்திப்பட்டிக்கு மாத்த முடியும். காக்கி சட்டை போட்டிருந்தா தானே என்ன கண்ட இடத்துக்கு மாத்த முடியும். நான் இப்ப தனி மனிதனா வந்திருக்கேன். ஆமா, இப்ப என்ன நீ எங்கேயா மாத்த முடியும்? புரியலையா? போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். குள்ள நெறிகள் கொட்டத்தடக்க உங்க கோட்டையை தேடி இந்த வேட்டை நாய் வந்திருக்கு. உங்க கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு கட்டத்தான் இந்த ரத்தாறு உங்க வாசலை தேடி ஓடி வந்திருக்கு. உழைச்சு உழைச்சு எங்க முதுகு வளைஞ்சு போச்சு. அது உங்களுக்கு கேள்விக்குறி மாதிரி தெரியும். ஆனா அது கேள்விக்குறி இல்ல, உங்க கொடுமைகளை அறுக்க வந்த அருவாள். என்னடா அருவாள் சுத்தியன்னு பயப்படுத்துற? பயமுறுத்தவல்ல, உங்களை எச்சரிக்கப்பட வந்திருக்கேன். நீங்களா திருந்தன இல்ல திருந்த. என்னடா இது? தொப்பியோட போன துண்டோட வர என்னாச்சு? அது வந்துமா? சொல்லுடா. சொன்னா நீ திட்டுவ. சொல்லுடாண்ணா. எப்படி சொல்றதுன்னு சொல்ல போறியா இல்லையா? பிள்ளை பயப்படுதுல்ல, எங்க சொல்லிரு. நான் போலீஸ் வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன். என்ன, போலீஸ் வேலையை விட்டுட்டியா? ஆமாமா. அப்பாடா, இப்பதாண்டா எனக்கு நிம்மதி. இனிமேலாவது நேரத்துக்கு சாப்பிட வீட்டுக்கு வருவேன். என்னம்மா இது, இதுக்கு போய் சந்தோஷப்பட்டுக்கிட்டு? ஆமா அண்ணே, இந்த வேலையை விட்டுட்டு எந்த வேலைக்கு போறதா உத்தேசம்? இனிமே எந்த வேலைக்கும் போறதா உத்தேசம் இல்ல. அப்புறம் சில நியாயங்களை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன். என்னென்ன சொல்ற விஜய்? ஆமா, பணப்பெட்டிகளுக்கு காக்கி சட்டைகள் சலாம் போடுது, எலும்பு துண்டுக்கு ஏங்குற நாய்கள் சிந்து பாடுது, பணப்பெட்டியும் சட்ட புத்தகம் இங்க கை குலுக்குது. இந்த கொடுமை இங்க ரொம்ப நாளா நடக்குது. இனிமே குடிசைகள் புனியக்கூடாது, ஏழ்மை ஏமாறக்கூடாது, எட்டடுக்கு மாளிகையின் தனி உடைமை பொது உடைமை ஆகணும். இதுக்கு ஒரே வழி, சட்டப்படி திருந்தாத இந்த சமுதாயம் ரத்த சாட்டை எடுத்தா தான் திருந்து. அதுக்காக நீ புரட்சிக்காரனா மாற போறியா? ஆமா, முள்ளாலதான் எடுக்க போறேன். கண்ணுல தூசி விழுந்தா ஊசியாத எடுக்கிறது இல்லப்பா, ஊதித்தான் எடுக்கணும். கண்ணுல விழுந்தது தூசி இல்லம்மா, ஊசி. அது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அட, இதுக்குதான் நம்ம ஊர்ல 1000 கட்சி 100,000 கொடிகள் இருக்கு. அண்ணனுக்கு ஏன் இந்த வேலை?
பல கோடி ரூபாய் திட்டங்கள். குடிதண்ணீர் வசதிக்காக 50 கோடி, வீட்டு வசதிக்காக 75 கோடி, மின்சார வசதிக்காக 30 கோடி, மருத்துவ வசதிக்காக 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட வேண்டும் என்று பிரபல தொழிலதிபர் சக்கரவர்த்தி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டங்களால நாம தான் ரொம்ப பயனடைய போறோம். நிறுத்துங்க. இந்த திட்டமெல்லாம் ஏழைங்க கஷ்டம் குறையறதுக்காக இல்ல, பணக்காரங்க பை நிறையறதுக்காக. என்ன சொல்றீங்க? இந்த திட்டம் எல்லாம் தப்புங்கிறீங்களா? பேப்பர் திட்டமெல்லாம் முழுசா சேரி வாசலுக்கு வராதுன்னு சொல்றேன். ஒண்ணுமே புரியலையே. உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் ஆளுகிட்ட ஒரு பெரிய ஐஸ் கட்டியை கொடுத்து அதை ஒவ்வொரு ஆள்கிட்டயா கொடுத்துக்கிட்டு வர சொன்னா கடைசி ஆளுகிட்ட ஐஸ் கட்டி வரும்போது கரைஞ்சு போய் ஒண்ணுமே இருக்காது. அப்படித்தான் இந்த திட்டமும். அவங்க 50 கோடி ரூபாய் ஒதுக்குவாங்க. இடையில இருக்கிறவன் அவனுக்குன்னு அதுல கொஞ்சம் ஒதுக்குவான், அடுத்தவனும் ஒதுக்குவான், கடைசியில பீனும் ஒதுக்குவான். இந்த நிலைமையில உங்களுக்கு என்ன வந்து சேரும்? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். முன்னால எங்களுக்கு தொழிற்சங்க தலைவர் பரமானந்தம் இருந்தாரு, இப்ப யாருமே இல்ல. இனிமே நீங்க தான் எங்க தலைவர். ஆமாண்ணே, நீங்க தான் எங்க தலைவர். நீங்க தான் எங்க தலைவர். நிறுத்துங்க. உங்களுக்கு நான் தலைவனா இருக்க விரும்பல, தோளுக்கு தோள் கொடுக்கிற தோழனா இருக்கத்தான் விரும்புறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் எங்க தலைவர். நீங்க தான் எங்க தலைவர். தலைவர் விஜய், தலைவர் விஜய். Din din taka taka din din taka taka din din taka 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 ta din din taka taka din din taka taka din din taka 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 ta முரசுகள் முழங்கட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் இனி ஒரு சபதமேடு இருவிழி சிவத்தினில் ஜெகமீது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு முரசுகள் முழங்கட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் இனி ஒரு சபதமேடு இருவிழி சிவத்தினில் ஜெகமீது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு ஒரு கேள்வி கேட்க யாரும் இல்லையே அடமண்ணில் சிந்த இன்னும் இங்கு தேவை இல்லையே முரசுகள் முழங்கட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் இனி ஒரு சபதமேடு இருவிழி சிவத்தினில் ஜெகமீது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு பெற்ற சுதந்திரம் காசுள்ள பேருக்கே அது என்றும் வரம் தரும் தேதியில் உள்ளது நான் பெற்ற சுதந்திரம் காசுள்ள பேருக்கே அது என்றும் வரம் தரும் கண்களில் கனவோடு கைகளில் திருவோடு கண்களில் கனவோடு கைகளில் திருவோடு தோழனையா தந்தது சிவந்தது கதவுகள் திறந்தது வழிவிடுங்கள் எரிமலை குழம்புகள் உருகுது தெருவினில் வருகுது வரவிடுங்கள் அடக்கால காலமாக நாங்கள் காலமாகவோ முரசுகள் முழங்கட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் இனி ஒரு சபதமேடு இருவிழி சிவத்தினில் ஜெகமீது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு சங்கீதம் பாடினால் தூங்காது வேங்கைகள் கைகொண்டு மூடினால் நில்லாது கங்கைகள் சங்கீதம் பாடினால் தூங்காது வேங்கைகள் கைகொண்டு மூடினால் நில்லாது கங்கைகள் கண்ணிலே தீ பந்தம் ஏந்தினால் ஏன் பஞ்சம் கண்ணிலே தீ பந்தம் ஏந்தினால் ஏன் பஞ்சம் தோழனே காலம் வரும் புதியன நுழையட்டும் தலைமுறை நிமிரட்டுமே விழிகளின் சிவப்பினில் புதியுக நெருப்பினில் இருளது விலகட்டுமே அன்று ஏழை தோழில் காலம் வந்து மாலை சூடுமே
முரசுகள் முழங்கட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் இனி ஒரு சபதமெடு இருவிழி சிவத்தினில் ஜெகம் இது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு ஒரு கேள்வி கேட்க யாரும் இல்லையே அடமண்ணில் சிந்த இன்னும் இங்கு தேர்வு இல்லையே முரசுகள் முழங்கட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் இனி ஒரு சபதமெடு இருவிழி சிவத்தினில் ஜெகம் இது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு கையெடுத்து கும்பிடுறேன் இந்த பாவத்தை பண்ணாத. பட்டினியா கிடந்த உன் குழந்தை பசிய போக்கினே அதுவா பாவம்? கஸ்தூரி, உன் குழந்தை பசிய நான் தீத்துட்டேன், என் பசிய நீ தீக்க வேண்டாமா? அட பாவி, இந்த கோலத்துல இருக்கிற என்ன பார்த்தா ஆசைப்படுறேன். ஆசை யார விட்டது? புத்தரை தவிர அத்தனை பயல்களும் ஆசைப்பட்டவன் தான். உன் கட்டுப்போட்ட உடம்புக்கு ஒட்டு போட்ட ஜாக்கெட் வேண்டாம் கஸ்தூரி. முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி முழு நிலா மேகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கே. வெளிய வாடி. நீயா வர்றியா இல்ல நான் அந்த மேகத்துக்குள்ள வரட்டுமா? புடவை எடுத்துக்கிடுற. கஸ்தூரி, கஸ்தூரி, எங்க போயிட்ட? உனக்கு என்னமா ஆச்சு? அந்த பாவி கிருஷ்ணமூர்த்தியால எனக்கு ஆபத்து வர இருந்துச்சு. இவர்தான் என்ன காப்பாத்தினாரு. அப்படியா? உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. எங்களை போல உள்ள ஏழைங்களுக்கு செய்யற உதவி என்னைக்குமே வீண் போகாது. இந்த பேட்டையில இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு என்னன்னைக்கு கடமைப்பட்டிருக்கிறோமப்பா. பரவாயில்லங்க, நான் வரேன். போயிட்டு வா தம்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்க பையனா? ஆமாங்க. ஏண்டா என் வீட்டுக்கு வரியா? உங்க இஷ்டம். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கேன். வர மாமா. மாமாவா? இதான் பசங்க கிட்ட நெருங்கி பழக கூடாதுங்கிறது. போற அப்புறம் எதுக்கு வந்தா என்ன மாமான்னு அசிங்கமா இருக்கு எனக்கு. ஏங்க ஒரே பையனா? இல்லங்க, 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைகளும் ஒன்னா பிறந்தது. ஒரே பிரசவத்துல 3 பிள்ளைங்களா? ஆமாங்க. 3 தவங்க படம் பார்க்க போனோம், அன்னைக்கு பிறந்தாங்க. நல்ல வேலை. அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பார்க்க போகல. போயிருந்தீங்க 40 பிள்ளைங்க பிறந்திருக்கும். அதுவும் திருடனா? எப்படி? உங்க இஷ்டம். ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க இஷ்டம் உங்க இஷ்டம்னு தேஞ்சு போன இருக்காடு மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பார்ட்னர் சக்கரவர்த்தி உங்க பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டே இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்க வீட்டு காஃபில வேற வாய நினைச்சிட்டேன். உங்களுக்கு துரோகம் செய்ய மனச்சாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. உண்மையை தாமா சொல்றேன். இவரை என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க மிஸ்டர் சடையப்பர். மிஸ்டர் சடையப்பர், நேர சக்கரவர்த்திட்ட போங்க. என் சொத்தை பிரிச்சுட்டான்னு கேளுங்க. நான் வந்த விஷயத்தை சக்கரவர்த்திட்ட சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, உடனே சக்கரவர்த்தியை பார்த்து உங்க பங்க பிரிச்சுட்டான்னு கேளுங்க. உங்க இஷ்டம். ஐயா ஐயா ஐயா, குடிச்சா பிரிக்காதீங்க ஐயா. ஐயா குடிச்சா பிரிக்காதீங்க ஐயா. ஐயா உங்களுக்கு இடமே இல்லையா ஐயா? அடி பாவி, எனக்கா இறக்கம் இல்லைங்கிற? குடிசையில வாழ்றீங்களே, மழை தண்ணி வந்து ஒழுகுனா ஜலதோஷம் பிடிக்குமே, அப்புறம் கண்ட கண்ட வியாதி வருமே, ஆஸ்பத்திரிக்கு போகணுமேன்னு உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக குடிசைய பிரிக்க சொன்னா எனக்கா இறக்கம் இல்லைன்ற? இதுக்குத்தான் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ண முந்தி. ஐயா, எங்க குடிசையை பிரிச்சுட்டா நாங்க எங்க ஐயா போவோம்? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஐயா ஒரு தனி திட்டமே வச்சிருக்காரு.
உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐயா பங்களா கட்டி கொடுக்க போறாரு 35 வருஷம் கழிச்சு. ஐயா ஐயா பிரிக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. ஐயா விவரம் தெரியாத ஆளுங்க ஐயா. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்தானுங்கன்னா இந்தியாவை பத்தி என்னையா நினைப்பாங்க? அந்த இடவுக்கு தானே இதெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு இருக்கேன். இந்தியா மேல ஐயாவுக்கு எவ்வளவு பிரியம் பாத்தீங்களா? ஏன்பா வளவளன்னு பேசிட்டு பிரியங்களா? இந்தியாவியா இல்லையா புடிச்சிய அடச்சி தப்பு தவறுமா பேசி மாட்டி விட்டுறாதீங்கடா. ஏற்கனவே தேடிக்கிட்டு இருக்காங்க நம்மள. நிதிச்சனா எவனாவது குடிசைய தொட்டிங்க இடுப்பெலும்பு ஒடிச்சிருவேன், ஜாக்கிரதை. இடுப்பெலும்ப ஒடிப்பியா? இது என்ன ராமர் வில்லுன்னு நினைச்சியா? அட பாவி, இதெல்லாம் ஏன் இடம். பிரிப்பேன் வப்பேன், அது ஏன் இஷ்டம். உங்க இஷ்டத்துக்கு விளையாட கஷ்டப்படுற தொழிலாளிங்க குடிசைதான் கிடைச்சதா? விஜய், கண்ட கண்ட விஷயத்துல தலையிட்டு தான் உன் கான்ஸ்டபிள் வேலையே போச்சு. இதுல நீ தலையிடாத. ஏன் தலையிடக்கூடாது? அக்கிரமங்கள் உங்க கை விதைக்கும், விதைக்கிற கைகள் எங்க கை அறுக்கும். அறுக்கிறதாவது மறுக்கிறதாவது. பிரிச்சுக்கடா. ஏயா, இன்னைக்கு உங்க குடிசையை பிரிக்கிறானுங்க, நாளைக்கு உங்க பொண்ணுங்க கையை பிடிச்சு இழுப்பானுங்க. அப்போ இப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? நாம ஏழையா இருக்கலாம், அதுக்காக கோழையா இருக்க கூடாது. ஆள் இல்லைன்னா கேனையை நினைச்சு அவனை அடிக்கிறதா? வேலையை பார்த்துட்டு போயா. இந்த தொண்டனை அடிச்சு என்ன பிரயோஜனம்? முதல்ல இந்த குண்டனை அடிங்க. கார் இருந்துச்சு, தப்பிச்சோம். இல்லைன்னா நாரா கிழிச்சிருப்பானுங்க நம்மள. ஏன்பா அந்த விஜய் பேசின பேச்சுக்கெல்லாம் எப்படி பொறுமையா இருந்தீங்க? இந்த மாதிரி பசங்க பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சுடா. ஐயா, ஆமா, இவனுக்கு வேற தொல்லை. பிச்சைக்கார வீட்டுக்குள்ள அறை வந்துடுறான். வாசல் யாரும் இல்லையா? ஐயா, தானா பிச்சைக்கார. என்ன வேடிக்கை இல்லை, பிடிச்சிட்டியா? அவனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. மல்லிக்குதா? ஐயோ, நீ அழுகல பார்த்தா என் கண்ணுல தண்ணீரா வருது. நெளிச்சு ஏற்கனவே நீ நெளிஞ்சவன், இன்னமா நெளிச்சுட்டாங்க. ஆமா, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு நடக்கும்? வாடா பாட்னர், வா 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 வா. வழக்கம் போல போய் உள்ள தண்ணிய போட்டுட்டு இந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்த போடு. கையெழுத்து போட வரல, ஏற்கனவே நான் போட்ட கையெழுத்து பேப்பர் எல்லாம் வாங்க வந்திருக்கு. உங்க இஷ்டம் உங்க இஷ்டம்னு ஒரே வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா இப்ப என்னடா பளபளன்னு பேசுறிய? பார்ட்னர், உனக்கு என்ன ஆச்சு? இனிமே நீயும் நானும் பார்ட்னர் இல்ல, மரியாதையா என் பங்க வெட்டி. ஓஹோ, அப்படியா? வெட்டிடுறேன். வெட்டலன்னா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் போலீஸ்க்கு சொல்லிடுவேன். நாளைக்கு என் கணக்கு முடிச்சு. நாளைக்கு ஏன் சட? இன்னைக்கே முடிச்சிடுறேன், நீ போயிட்டு வா. அப்பா, இவன் கணக்கெல்லாம் சின்ன கணக்கு தான், முடிச்சது. சரிப்பா, இன்னைக்கே கணக்க முடிச்சிடுறேன். என்ன கொன்றாத. கொன்றாத, என்ன கொன்றாத, என்ன கொன்றாத. அம்மா, அம்மா. யாரு? என்னங்க, என்னாச்சு? இவன் என்ன கொல்ல வர்றான், கொல்ல வர்றான். போட்டு போட்டு இவன் என்ன காப்பாத்த வரல, கழுத்தை நெரிச்சு கொல்ல வந்திருக்கான். கவனமா பாத்துங்க, நான் வரேன்.
ரொம்ப குளிருது ஐயா, குளிர் தாங்க முடியலையா, ரொம்ப குளிரியா. அம்மா, எனக்கு பணம் வேண்டாம் ஐயா, மேல போத்திங்க ஏதாவது துணி எடுத்து கொடுங்க ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. ரொம்ப குளிருயா அம்மா, அப்பா, அம்மா, அம்மா, குளிர் தாங்க முடியல அம்மா. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். சபாஷ், அசல் பிச்சைக்கார மாதிரி ஆக்ட் பண்ணிட்டிய. எல்லாம் நீங்க கொடுத்த பயிற்சி தான். இந்த உன் நடிப்புக்கு கூலி. கோட்டை கொண்டா வரங்க. தொழிலதிபர் சடையப்பர் கொலை, குற்றவாளி விஜய் தலைமறைவு, சடையப்பர் மனைவி சாட்சியம். கொலை செய்யப்பட்ட சடையப்பர் வீட்டில் குற்றவாளி விஜயின் கோட் கைப்பற்றப்பட்டது. போலீசார் மேலும் புலன் விசாரணை செய்து வருகின்றனர். நான் செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு பிடிக்க வராங்கம்மா. வாண்ணே உள்ள பாப்பா. அம்மா, விஜய் இங்க வந்தானா? இல்லையே. அவங்க கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. உள்ள போய் செக் பண்ணவா? ஏய், எதுக்கு இங்க நிக்கிற? வாங்க. யோ, எங்க வீட்டுல நான் நிக்கிறேன், அது கேட்கறது நீ யாரியா? நியாயமான கேள்வி. சும்மாரியா, அவன் வந்தா நான் புடிச்சு கொடுங்க என்கிட்ட. அவரை நாங்க புடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு? நியாயமான கேள்வி. சும்மாரியா, இந்தாம்மா, அவனுக்கு எப்படி வலை வீசுவான், அவனை கண்டுபிடிப்பான், அவார்டு வாங்கியே தீருவான். எப்படி நம்ம ஐடியா? நியாயமான ஐடியா. இவங்க எங்க அவார்டு வாங்குறது? கருவாடு கூட வாங்க முடியாது. அம்மா, அண்ணன் தப்பிச்சு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. வாங்க. நொண்டின்னு தெரியுமில்ல, பக்கத்துல நிறுத்த வேண்டியதானே. ஏன் ஏற்பாடு? 10ஆம் நம்பர் வீட்டுல பொண்ணு கிடைச்சதா? எல்லாம் கிடைச்சது, ஒண்ணுதான் கிடைக்கல. என்னையா சொல்ற? அது நீங்க ஒண்ணு விவரம் தெரியாம அந்த பொண்ணுகிட்ட போய் ரேட் என்னன்னு கேட்டுவிட்டேன். அந்த பொண்ணோட புருஷன் போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவன் துப்பாக்கியை தூக்கிட்டு டுமின்னு விரட்டிட்டு வர்றாங்க. அது கிடைக்கட்டையா. 11ஆம் நம்பர் வீட்டு பொண்ணு என்னாச்சு? 1000 கொடுத்தாலும் அது வராதுங்க. 2000 கொடுத்தா வராது. 3000 கொடுத்தா வரவே வராது. 5000 கொடுத்து உங்க அப்பா இங்க படுத்திருக்காருங்க. ஐயோ, போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஏரியா ஏரியா ஏரியா. உன்னால முடிஞ்சா விரட்டி பாரு. எங்க மோட்டர் பைக்கு பூமிக்குள்ள போயிடுச்சா? ஐயோ, மோட்டர் பைக்கு வண்டி. நான் தான் பையனோட தாய் மாமன், இவ என்னோட மனைவி. பையனுக்கு எங்களை தவிர வேற யாரும் சொந்த பந்தம் இல்ல, எல்லாம் நாங்க தான். ரொம்ப சந்தோஷங்க. பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்ப பொண்ணுக்கு நகை நட்டு என்ன போடுறீங்க? நகையை விட பொண்ணோட நல்ல குணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பிறந்த வீட்டுல இருந்து பொறுமையும் புன்சிரிப்பையும் மட்டும் சீதனமா சுமந்துகிட்டு வந்தா போதும். ஏமா, பொண்ணோட கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்கிறது ஒரே பொண்ணுதான். ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சு, சின்ன வயசுலயே இறந்துடுச்சு. இன்னைக்கு நிச்சயம் பண்ணிட்டோம். கல்யாண சாப்பாட்டுக்கு கை நினைக்க வர்றோம். மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்லலையே. போலீஸ் இன்ஸ்பெக்டர். வர்றோமா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஏமா,
என்ன இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அண்ணன் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டியம்மா. இது உனக்கு நியாயமா? என் புள்ள செத்து போயிட்டான்னு சொன்ன அந்த நிமிஷமே இந்த பாவை செத்து போயிட்டாம்மா. உன் கல்யாணத்தை பாக்குறதுக்காகத்தான் இந்த கட்டை உயிரோட இருக்கு. அம்மா விஜய் பாப்பா வா. தங்கச்சிக்கு நிச்சயமாயிருச்சாமே? ஆமாப்பா, நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் விஜய். என்னம்மா தப்பு பண்ணீங்க? நீ இல்லாம உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண தப்புதான்ப்பா. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? ஆமா, மாப்பிள்ளை யாருமா? இன்ஸ்பெக்டர் தியாகு. மாப்பிள்ளை செலக்ஷன் பிரமாதமா. விஜய், மகளை கட்டி கொடுக்கிற நேரத்துல மகனை காட்டி கொடுக்கிற பாவி ஆயிடுவேணும்னு பயமா இருக்கப்பா. என்னம்மா அது? இதுக்கு போய் அழுதுகிட்டு. ஆமா, வரப்போற இன்ஸ்பெக்டர் மாப்பிளைக்கு என்னை தெரியுமாமா? நீதான் அண்ணன் தெரிஞ்ச யாருமே லட்சுமியை கட்டிக்க விரும்பலப்பா. பொம்பளை பிள்ளைய வாழ வைக்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை செத்துட்டான்னு வார்த்தையால சாகடிச்சிட்டேன்ப்பா, சாகடிச்சிட்டேன். அம்மா அம்மா கடவுளே. அம்மா என்னம்மா அது? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஏன் தப்பு காரணம் பண்ணு? யார் தப்பு செஞ்சாலும் நம்ம வீட்டுல இதுதானேப்பா தண்டனை. பெத்த புள்ள உயிரோட இருக்கும் போது செத்துட்டான்னு இந்த வாயார சொல்லிட்டேனேப்பா. என்னம்மா அது? நெருப்பு நான் வாய் வந்து போயிருமா? இதுக்கு போய் அண்ணே வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னன்னு இது? நீ இன்ஸ்பெக்டர் மனைவி, நான் மாஜி போலீஸ்காரன். மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதான். இந்த நேரத்துல உனக்கு விளையாட்டு தானா? விஜய், உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்படியாவது கவலைப்படாதம்மா. நான் இல்லாம தங்கச்சி கழுத்துல மாப்பிள தாலி கட்டவே முடியாது. ஓம் ஜாய் ஸ்வஹா, ஓம் அக்னி ஸ்வஹா, ஓம் நிர்வே ஸ்வஹா, ஓம் வாயுவே ஸ்வஹா, ஓம் ஜாய் ஸ்வஹா, ஓம் அக்னி ஸ்வஹா, ஓம் ஜனாய் ஸ்வஹா, ஓம் நிர்வே ஸ்வஹா, ஓம் வாயுவே ஸ்வஹா, ஓம் நிர்வே ஸ்வஹா, ஓம் வாயுவே ஸ்வஹா, ஓம் நிர்வே ஸ்வஹா, ஓம் அக்னி ஸ்வஹா, ஓம் ஜனே ஸ்வஹா, ஓம் ஜாய் ஸ்வஹா, ஓம் அக்னி ஸ்வஹா, ஓம் நிர்வே ஸ்வஹா, ஓம் ஜனாய் ஸ்வஹா. மாப்பிள எங்க காலை கொடுங்க. என்ன சாமி காதுல பூ வைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். கோச்சிக்காரர் மூட்டத்துக்கு நாளையா எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரா இருந்தா அச்சடி எப்படிங்கோ கொடுங்க சாமி. நீங்க யாரு? மாப்பிள்ளைக்கு தாய் மாம. பொண்ணுக்கு அம்மாவை தவிர யாரும் இல்ல. அண்ணனா நான் இருந்து அச்சடியா போடுறேன். எல்லாருக்குமே கொடுங்க. போங்க மாப்பிள்ள, நெட்டிய காட்டுங்க. என்ன சாமி நாமம் போடுறீங்க? மன்னிக்கணும், நான் வைஷ்ணவா அந்த ஞாபகத்துல போட்டுட்டேன். நெட்டிய காட்டுங்க. மாங்கல்யம் கண்டனானே தாதா காந்தா, மாங்கல்யம் கண்டனானே தாதா காந்தா, தாதா சர்வமங்கல மாங்கல்யே சாட்சாதகே அதன்னே த்ரியம்பகே தேவி நாராயண நமஸ்தே சர்வமங்கல மாங்கல்யே நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா கல்யாண கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இனி ஒழுங்கா டியூட்டிக்கு வர மாட்டார். என் பாடு கொண்டாட்டம். அப்பா அம்மாவுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு எப்பாவது ஒரு தடவை அப்படியே ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு வருவேன். ஒரு ஆபீசர் ஃபேமிலி மேன ஆகிடக்கூடாது. காய்கறி வாங்கி கொடுத்த கடமை வரணும் ஆகிடுவீர. சார், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுட்டு அப்போ நான் வரட்டுமா? யோ நில்லையா, பத்தாமா மாட்டிக்கிட்ட. நீ ஐயர் தானா? அது வந்து என்னையா தயக்கம்? ஐயருக்கு நாம உண்டா? நீ ஐயங்கார் தானே? எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தின? விடியா 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 கல்யாணம் நல்லதமா முடிஞ்சது இல்ல சாமி. நீங்க போங்க சாமி, போங்க. யோ, இவனை எங்கேயோ பாத்துருக்கையா? எங்க பாத்துருக்கேன் தெரியுமா? எங்க? இங்கதான். என்ன சாமி அவன் சொன்னீங்க? அதை ஏன் கேக்குற? அவசரத்துல ஐயருக்கு பதில் ஐயங்கார வேஷம் போட்டேன். நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டேன்.
இன்ஸ்பெக்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டிய, நீ பெரிய கில்லாடி தானா? நான் இன்னைக்கு தப்பிச்சுட்டேன். ஆனா லட்சுமி தான் என் தங்கச்சி, நான் புருஷன்கிட்ட யாரும் சொல்லாம இருக்கணும். அதான் என் பயம். விஜய், 3 பசங்களோட பரங்கி மலை பக்கம் சுத்துறதா கேள்வி. கண்டுபிடிக்கிறேன். பரங்கி மலையவா? விஜயதான். விஜய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெருமை, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெருமை. உங்களுக்கும் அந்த விஜய்க்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறேன். சந்தேகம்? அது காக்கி சட்டையோட கூட பிறந்தாச்சே. உண்மையை சொன்ன என்ன வேணாலும் வாங்கி தரேன். ஐயோ, லஞ்சம் கொடுக்கறது தப்பு, லஞ்சம் வாங்குறது தப்பு. அதே நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி சொல்லலாமா? டேய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. விஜய் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஜயா? அந்த பேரை நாங்க கேள்விப்பட்டது இல்ல. பார்த்தது கூட இல்ல. பார்க்க முடியும். உண்மையை சொல்லுங்கடா. ஆமாடா, உங்களை நம்பித்தாண்டா இருக்கோம். 20,000 டலக்ஸ், 30,000 வேலு, 50,000 சிஐடி, லட்சக்கணக்கான துப்பாக்கி, இதுங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை போய் நம்புறீங்களா சார்? அவங்க நாயை நம்புறவங்க பின்ன நம்புறதுக்கு என்னடா ஆச்சரியம்? நான் தேவைப்படும் போது உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். நீங்க போலாம். வரேன் சார். வரேன் சார். சார், நாங்க வேணா வேன் அனுப்புங்க. பாய். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்களை உள்ள பிடிச்சு வச்சிடறேன். நோ, அவனுக்கு இன்டெலிஜென்ட் பாய்ஸ். சுதந்திரம் அவனுக்கு வெளியே நடமாடட்டும். அண்ணா வந்திருக்குமோ? அண்ணே, லட்சுமி, உள்ள வாண்ணே. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா உங்களை எப்படியும் பிடிச்சே தீர்வுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் தான் உன் அண்ணன் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அவர் என்கிட்ட ஜாடமாடியே பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன இது உனக்கு தேவையா? ஒழுங்கா அந்த போலீஸ் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. நீ புரியாம பேசுற தங்கச்சி. ஏன் ஒருத்தனுக்காக அந்த வேலையை விடல? கஷ்டப்படுற தொழிலாளிக்காகவும் கால் வைத்து கஞ்சி கூட கிடைக்காத ஏழை மக்களுக்காகவும் நான் போராடுறேன். அப்படிப்பட்ட என்ன உன் புருஷன் கொலைகாரன் நினைக்கிறாரு. அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் நிரபராதி நிரூபிக்கத்தான் போறேன். அன்னைக்கு உன் புருஷனுக்கு உண்மை தெரியத்தான் போகுது. ஐயோ, அவர் வந்துட்டாரு. சீக்கிரமா போன. வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க நைட் டியூட்டி இல்லையா? இல்ல, பையில மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அந்த பீரோல இருக்காடு. சரிங்க. என்ன வந்து ஒண்ணும் இல்லைங்க. சீக்கிரம் பையில எடுத்துட்டு வா. என்னங்க? இந்தாங்க. சார், நான் புறப்படுறேன். கதவை நல்லா தாப்பா போட்டுக்க. ஏன்னா திருடங்க இந்த பக்கம் அதிகமா நடமாடுறாங்க. அப்பா, அண்ணே எங்க போயிருக்கோம்? அப்பாடி. ஐயோ, சாச்சா, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. இப்பதானே என் வீட்டுக்காரர் வந்துட்டு போனாரு. மறுபடியும் நீங்க வந்தது என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? உண்மை தெரிஞ்சு போயிடாது? உங்களுக்கு ரொம்ப அவசரம். அவசரத்துல பல உண்மைகள் வெளிவரது உண்டு. அழுத்தமான அமைதியில் அது அழிஞ்சு போறதும் உண்டு. உண்மையை சொல்லு, வந்தது யாரு? உன் கள்ள புருஷனா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். வந்தது உன் அண்ணன் எனக்கு அப்பவே தெரியும். ஒழுங்கா அவன் இருக்கிற இடத்த சொல்லு. சொல்லு சொல்லு. இத நான் சொல்றதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்களே கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறேன். அவன் மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, அவனுக்கு தண்டனை நிச்சயமா வாங்கி கொடுப்பேன். கிருஷ்ணா, அப்பா, இந்த கலப்பட சரக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்டியா? இல்லப்பா. ஏன்? நம்ம லைன்ல செக் பண்றாங்கன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம லைன்ல செக் பண்றாங்க? ஆமாப்பா. அது யாரவன்? அதான் புதுசா வந்திருக்கானே இன்ஸ்பெக்டர் தியாகு. அவனாலதான் நமக்கு தலைவலியே ஆரம்பம். தியாகாவது பாகாவது அவங்கடா வழக்கம் பாரு. ஏற்பாடு வரட்டும், அதுக்கு ஒரு வழி பண்றான். அட, நினைச்ச உடனே வந்துட்டா ஐயா. சிறுவிலி புத்தூர் ஆன மாதிரி இப்படி ஆட்டுறானே. ஆமா, நீ எங்க போன?
அதை ஏன் கேக்குறீங்க? 2 கண்டாம் பேட்டைக்குள்ள நான் தெரியாதனமா நுழைஞ்சு திரும்பி வர்றதுக்குள்ள பெரும்பாடாயி போச்சு. நீ ஏன் அங்க போன? இல்ல, என் சொந்த ஏற்பாடுக்கு தான். போன காரியம் முடியல. ஆனா ஒரு புது தகவலோட வந்திருக்கேன். அந்த விஜய் இருக்கானே, அவன் அந்த சந்தப்பட்ட பக்கம் நடமாடுறதா கேள்வி. ஓஹோ, பழைய உதாரணம் தான் இருந்தாலும் சொல்றேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். ஏ கிருஷ்ணா, அப்பா நீ இன்ஸ்பெக்டர் தியாகுக்கு போன் பண்ணி விஜய் இருக்கிற இடத்தை சொல்லு. போலீசாரோட கவனம் எல்லாம் அவன் பக்கம் திரும்பும், லாரி எல்லாம் இந்த பக்கம் திரும்பும். எப்படி ஐடியா? குட் ஐடியாப்பா. இப்ப போய் போன் பண்றேன். நீங்களா? ஐயா, போலீஸுக்கு பயந்து ஒரு திருடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் வரேன். இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்ப திருடுற பாப்பா இல்ல. திருந்துட பாப்பா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. திருந்துற பாப்பாவா? சரி சரி, பேசிக்கிட்டு இருக்கப்ப நேரம் இல்ல. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. பாப்பா பாப்பா, என்ன இந்த பக்கமா போலீஸ் வந்துகிட்டு இருக்குது. நீ சார கவனிச்சுக்க, நான் போலீஸ கவனிச்சுக்கிறேன். எங்க சொந்தக்காரங்க குந்துர இடங்களை கொஞ்சம் கேளுங்கயா கேளுங்க. சேலத்துல செவ்வாப்பேட்டை, திருச்சியில செட்டியார்பேட்டை, மதுரையில சந்தப்பேட்டை, மெட்ராஸ்ல உள்ள பேட்டை எல்லாம் எங்க கோட்டை. அந்த பேட்டை எல்லாம் எங்க வேட்டை. டே சுதாகர், சுந்தர்ராசு, சோதராமா, 10 உள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கடா. குண்டாஞ்சட்டி பண்டாரம் அடிவும் பேரு, பட்டாங்குச்சி கும்மாளம் அடிவும் பேரு, அடாங்கிட்டு பாரு இங்கிட்டு பாரும் பேரு, 5 6 7 8 லல்லாலு. குண்டாஞ்சட்டி பண்டாரம் அடி என் பேரு, என் பேரு, பட்டாங்குச்சி கும்மாளம் அடி உன் பேரு, என் பேரு, அடாங்கிட்டு பாரு இங்கிட்டு பாரு உன் பேரு, என் பேரு, 5 6 7 8 லல்லாலு லல்லாலு. மாட்டு அம்பள பொம்பள 2 மடை. இது அம்மா எப்ப திட்டமடா, நல்ல கும்மி அடிச்சு பாடுங்கடா. ஐயோ இளநீ தொங்குதடா, எட்டி எட்டி புடிச்சுக்கடா. உடச்சா வழுக்கையடா, ஒந்தாலையும் வழுக்கையடா. இவன் சொல்லவும் மாட்டான், நான் மெல்லவும் மாட்டான். அஞ்சட்டி பண்டாரம் அடிவும் பேரு, பட்டாங்குச்சி கும்மாளம் அடிவும் பேரு, அடங்கிட்டு பாரு இங்கிட்டு பாரு பேரு, 5 6 7 8 லல்லாலு லல்லாலு. இருக்கு, நீ பாக்கற போது ஒரு மாதிரி இருக்கு. ஏய், இந்த இங்க பாரு, மூஞ்ச பாரு. சந்தில பொந்தல பீச்சில கீச்சில எங்கும் இருக்கும் கூட்டமாடா. நாங்க காளை இல்ல, பசுவும் இல்ல, கண்ணுக்குட்டியும் போடுவதில்லை. சிக்கு புக்க சிக்கு வயலடி, நாங்க செலுத்துக்கிட்டா மயிலடி. அடி இது நாயடி பேயடி நெத்தி அடி. என்ன அடி அது? இது நாயடி பேயடி நெத்தி அடி. அடி ஆத்தாடி. இது சேலையும் இல்ல, வேட்டியும் இல்ல, சுத்தமா சொன்னா ஒண்ணுமே இல்ல. குண்டாஞ்சட்டி பண்டாரம் அடிவும் பேரு, பட்டாங்குச்சி கும்மாளம் அடிவும் பேரு, அடாங்கிட்டு பாரு இங்கிட்டு பாரு பேரு, 5 6 7 8 லல்லாலு லல்லாலு.
தப்பு பண்ணலையே, நான் ரொம்ப நல்ல பண்ண மாறிட்டேன். என்னையே சார் அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? நான் ஒன்னும் அரெஸ்ட் பண்ண வரல. பிக் பாக்கெட் அடிக்கிறத விட்டுட்டேன், சிகரெட் குடிக்கிறத விட முடியல. சாரி மிஸ்டர் தியாகு, எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. விஜய் உங்க சொந்தக்காரங்கிறதுக்காக அவனை பிடிக்க நீங்க எந்த ஏற்பாடும் பண்ணல. அது மட்டும் இல்ல, அவன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான், அதை பத்தி எந்த ரிப்போர்ட்டும் இல்ல. சோ உங்களை சஸ்பெண்ட் பண்றதை தவிர வேற எந்த வழியும் இல்ல. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், மே கோ. சார், இந்த ஏற்பாடு ஏகாம்பரம் கொடுத்த புகாரை மதிச்சு தியாகுவை சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை ஐஜியாக்க ஏற்பாடு பண்றேன். Shut up and get out. I said shut up and get out. நான் ஒரு உலகம் தெரியாதவன். வெள்ளக்காரன் என்னையா சொன்னா? இந்தியனே வெளியேறுன்னு சொல்றான். யோ, என்னையா சொல்ற? என்னங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு குடிசை எல்லாம் பிரிச்சு அந்த இடத்தை தர்றான்னு சொன்னோம். அட்வான்ஸ் கொடுத்து 6 மாதம் ஆகுது. ஒண்ணு அட்வான்ஸ் திருப்பித்தா, இல்ல இடத்தை தான்னு கேக்குறாங்க. கவலைப்படாத, குடிசைகளோட ஏழைகளையும் காலி பண்ண ஒரு அருமையான திட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அங்க பாரு. ஏண்டா, இவன் தான் அந்த வேன் டிரைவரா? ஆமாங்க, நீங்க சொன்னபடி வேனை மடக்கி அஞ்சில விஷமாத்திரி கலந்துட்டோங்க. வெரி குட். முதல்ல இவனை கொண்டு போய் அந்த கோடால கட்டி போடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்களா? இல்லங்க, ஒண்ணுமே புரியல. எல்லாரும் அடிச்சாங்க, நானும் அடிச்சேன். விவரம் என்னங்க? ஏற்பாடு இன்னைக்கு தொழிற்சங்க தலைவர் பரமானந்தத்துடைய நினைவு நாள். அதுக்காக எல்லா தொழிற்சங்கமும் ஒண்ணு சேர்ந்து சேரியில உள்ளவங்களுக்கு இலவச கஞ்சி ஊத்துறாங்கயா. அந்த கஞ்சில நம்ம ஆட்கள் விஷமாத்திரையை கலந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கஞ்சி அவங்க குடிக்கணும். அவங்க உயிரை இந்த கஞ்சி குடிக்கணும். எப்படியா நம்ம ஏற்பாடு? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கீங்க. எவனாவது உருப்படாம போகணும்னா உங்ககிட்ட தாங்க ஐடியா கேட்கணும். சும்மாரியா? எங்க யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா? தெரியாது. தெரிஞ்சாலும் நாம மாட்டிக்க மாட்டோம். ஏன்னா கஞ்சி எடுத்துக்கிட்டு போறது அவங்க வேணியா. ஓஹோ, கஞ்சில வசதியா கலக்குறீங்க. பாண்டியனோட நீ பேல ஏறி அவங்களை தேடு, நான் உங்களை தடுக்கிறேன். அப்ப நீ என்ன பத்தி கவலைப்படாத. விஷக்கஞ்சியா? என் உயிர் போனாலும் சரி, என் உயிர் போக விட மாட்டேன். பைய திமிர்றா, தீர்த்து கட்டிட்டோம். ஷபாஷ் சோமு ஹுசேன், நீங்க போய் அந்த சேரி பக்கம் ஏழைகளுக்கு கஞ்சியை ஊத்துங்க. பாவம், அவங்க பசியோட காத்துட்டு இருப்பாங்க. போங்கடா. கலக்குறீங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. வாடா பொடியா, நாங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? இனிமே உன்னை உயிரோட விட்ட ஆபத்து தான். எங்க தலைவர் சொன்னதே நானும் சொல்றேன். வாய்க்கரிசிய வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். என் உயிர் போறத பத்தி கவலையே இல்ல. என்னடா சொல்ற? உங்க திட்டமெல்லாம் தவிடு பொடியாக போல் பார். இந்த ரத்தத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த சிகப்பை உங்க கொடுமையெல்லாம் அழிக்கும். என்ன பண்ற பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேண்டாம் கண்டு, உன்னை எமலோகத்துக்கு ஏற்பறேன். என்னது, பையங்களை கொன்னுட்டாங்களா? எப்பவுமே பணக்கார பாவங்களுக்கு தாக ஏற்பட்டா
ஏழைங்களோட ரத்தத்தை தான் குடிப்பாங்க. இன்னைக்கு பச்சை பிள்ளைங்க உயிரிய பறிச்சுட்டானுங்களே பாவீங்களா? வெளியே போக நாங்க எங்கயா நீங்க ஆதரவா வேணும்? ஆதரவு உங்களுக்காக நெத்தியில சிகப்பு துணி கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருப்பானே ஒருத்தன், அவன் கிட்ட போய் கேளுங்க, அவன் கொடுப்பான் ஆதரவு. சிவப்ப நம்பினவங்க சீரழிஞ்சதா சரித்திரமே இல்லடா. விஜய், நான் தியாகு, இப்ப என்ன தடுக்காத. இப்ப நான் உன்னை தடுக்க வரல, தோளோட தோள் கொடுக்க வந்திருக்கேன். நாம இங்க இருக்க கூடாது, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாம அப்புறம் மாறிட வேண்டியதுதான். உழைக்க தெரியாத பையனா நீ. அவனுங்க மேல வர்றதே மேல போறதுக்குத்தான். அயோக்கிய பைய, அவனுங்க வரட்டும். நாய சுடுற மாதிரி சுடல. வாங்கடா வாங்க, சாகரதுக்கு ஜோடியா வந்திருக்கீங்களா? வாங்க. அப்பா, இவங்களை கொண்டா நாம போலீஸ்ல மாட்டிக்குவோம். ஏய் கிருஷ்ணா, உங்க அப்ப ஒண்ணு அவ்வளவு மடையன் இல்ல. ஏய், ரொம்ப தூரம் ஏறி வந்திருக்கீங்க, கலப்பா இருப்பீங்க. இந்த பிளாஸ்க்ல இருக்கிற காஃபி எடுத்து குடிங்க. குடிங்கடா. என்னடா பாக்குறீங்க? இதுவரைக்கும் பிளாஸ்க்ல காஃபி தான் இருக்கும், இப்ப கத்தி இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்தவன்டா, இங்கிலீஷ் படம் பார்த்தவன். இந்த பாருங்கடா, அந்த கத்தியால ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தணும், ஒருத்தன் சாகணும், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போகணும். இந்த சக்கரவர்த்திக்கு எந்த பழியும் வரக்கூடாது. சாகிறது மச்சானா இல்ல மாப்பிளையா, முடிவு பண்றது நீங்க.
என்னடா அப்படி பாக்குறீங்க? அப்படம் மகனா, நானும் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்திருக்கேன். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க பிளாஸ்க திறந்து காபிய குடிங்க. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தியால குத்தணும். ஒருத்தன் சாகணும், ஒருத்தன் ஜெயிலுக்கு போகணும். எங்க மேல எந்த பழியும் வரக்கூடாது. சாக போறது அப்பனா புள்ளையா? நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. என்னையா கொல்ல போற? நான் உங்க அப்பன்டா. மகன் கையால அப்பா சாகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. வேணாண்டா, இந்த பாவத்தை சுமக்காத. சொல்றத கேளு. நீ வாழ்ந்து அனுபவிச்சுட்ட, நான் இனிமேதான் வாழ போறவன். நீ சாகிறதுல தப்பு இல்ல. நான் உன்னை உயிரோட விட்டேன்னா இவங்க என்ன கொண்டுடுவாங்களே. அப்பா சொல்றத கேளுங்க, பாட்டில கீழே போட்டுருங்க. ஏண்டா கத்திய கையில வச்சுக்கிட்டு பெத்த அப்பனே மிரட்டுறியா? மரியாதையா கத்திய கீழே போடு, இல்லன்னா கொன்னுடுவேன். இப்ப சாக போறது யாருன்னு தெரிய போகுது. குடிசைகள் கோபப்பட்டால் கோபுரங்கள் இடிந்துவிடும். காலிப்பானைகள் விடுகின்ற கண்ணீர் திராவகமாய் மாறிவிடும். கொடுமைக்காரர்களின் மாளிகையே மயானமாகட்டும், பணப்பெட்டியே சவப்பெட்டியாகட்டும். உன்னை அரெஸ்ட் பண்றேன். விஜய், நீங்க நியாயத்துக்கு தான் போராடுனீங்கன்னு நான் மட்டும் இல்ல, எல்லாரும் உணர போறாங்க. நீங்க எடுத்துக்கிட்ட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க செத்ததோட என் வேலை முடியல. இன்னும் எத்தனையோ அக்கிரமக்காரங்க இருக்காங்க.